மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போம்ங்கிற உரிய முழக்கத்தை சுமந்து நாம் தமிழக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முடைய அண்ணன்மார்களை, வீட்டிலிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் வாக்களை செலுத்துகிறோம். ஆனால் நல்லாட்சி என்பது கனவாக காணல் நீராக மாறி போனது தற்காலத்தில். ஆனால் 2 பேரும் திராவிட கட்சிகளும் மாறி மாறி சுய தம்மட்டம் அடிக்கிறது. அதிமுக ஆளுகிற போது அதிமுக சொல்கிறது நாங்கள் நல்லாட்சியை கொடுத்தோம், திமுக ஆண்டு கொண்டிருக்கிற போது திமுக சொல்கிறது நாங்கள் நல்லாட்சியை கொடுத்தோம்னு. ஒரு ஆட்சியை நல்லாட்சி என்று யார் கொண்டாட வேண்டும், யார் மதிப்பிட வேண்டும்? எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த மக்கள் அந்த ஆட்சியை போற்றி கொண்டாடணும். அதுதான் நல்ல ஆட்சி. விளம்பரம் செய்யாம, பரப்புரை செய்யாம ஆட்சியின் பயனை அனுபவித்த மக்கள் அவன் கொண்டாடணும். ஆட்சினா இப்படிதான் இருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஆட்சியாக திமுகவின் ஆட்சி இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருக்கிறதா? 2 பேரும் திராவிட கட்சியும் ஆட்சியும் ஒரே மாதிரி இருக்கு. மக்கள் விரோத ஆட்சி தான். அவன் என்ன ஆயிட்டான்? 5 ஆண்டு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது, 5 ஆண்டு அதிமுக வாக்கு செலுத்துறது. இதுக்கு செலுத்தி எந்த பயனும் இல்லை, அதுக்கு செலுத்தி எந்த பயனும் இல்லை. அப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டான்? தேர்தல் சமயத்தில் வாக்குக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு கிடைக்கும். இந்த 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு தான் இந்த தேர்தல்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கிற முடிவுக்கு வந்துடுறேன். ஏன்னா திமுக வந்து நாக போடுறதில்லை, அதிமுக வந்து நாக போடுறதில்லை. அப்ப தேர்தல் வருதுன்னா வாக்கு காசு தர்றான், காசை வாங்கி வச்சுக்கோங்கிறேன். அப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குது. ஜனநாயக அமைப்பு முறை. இப்ப மறுபடியும் திமுக ஓட்டு போடணும், திமுக காரங்க வாக்கு கேட்கிறாங்க. அதிமுக மறுபடி வரணும், அவங்க வாக்கு கேட்கிறாங்க. எதற்காக? மீண்டும் ஒரு முறை திமுகவும் அதிமுகவும் தமிழர் நிலத்தை ஆள வேண்டும். எதுக்கு ஆளணும்? இல்லைங்க நாங்க வந்தா இதை செய்ய போறோம், நாங்க வந்தா அதை செய்ய போறோம். இவ்வளவு நாட்களா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டை திமுக 25 ஆண்டுகள் ஆண்டு விட்டது, அதிமுக 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு விட்டது. இந்த காலத்தை செய்யாத ஒன்றை இனி வரும் காலத்தை செய்ய போறானா? எதுக்கு? இந்த திராவிட இயக்க தலைவர் பெருமக்கள் கருணாநிதி ஆட்சியோ, ஜெயலலிதா ஆட்சியோ, எடப்பாடி ஆட்சியோ, ஓபிஎஸ் ஆட்சியோ, எம்ஜிஆர் ஆட்சியோ இந்த ஆட்சி சரியான ஆட்சி என்று மதிப்பிட்டு சொல்ல முடியுதா? அத்தனை ஆட்சியும் கொடுங்கோல் ஆட்சி. நீ நினைச்சிட்டு இருக்கிற எம்ஜிஆர் நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னு. எம்ஜிஆர் ஆட்சியே ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான், ஒரு கேடுகட்ட ஆட்சி தான். எம்ஜிஆர் திரைப்படத்தில் பாட்டு பண்ணாரு, விவசாயி கடவுளனு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு எம்ஜிஆர் படத்துல பாட்டு பண்ணாரு. ஆனா அவர் ஆட்சியில விவசாயிகள் மேல துப்பாக்கி சூடு, தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணீரில் மிதக்க வைத்தான். மீனவர்களை பத்தி எம்ஜிஆர் பாட்டு பண்ணாரு. ஆனா அவர் ஆட்சியில மீனவர்கள் மேல துப்பாக்கி சூடு. அதே போல தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாட்டு பண்ணாரு. ஆனா தாயின் மேல பண்ண சத்தியத்தை மீறி மதுவிலக்கை ரத்து செஞ்சு மதுபான கடைகளை திறந்து விட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான், மோசமான ஆட்சி தான். என்ன ஒண்ணு ஈழத்துக்கு உதவிட்டார் எம்ஜிஆர். அந்த பங்களிப்புல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஆட்சி நிர்வாகம் வர்றப்ப எம்ஜிஆர் ஆட்சி மோசமான ஆட்சி தான். அப்ப யார் ஆட்சி? பொற்கால ஆட்சி. இந்த நிலத்தை 9 ஆண்டு காலம் ஆண்டார் பெருந்தலைவர் காமராசர். அரும்பெரும் காரியங்கள் எந்த காலத்தும் செய்யாத அரும்பெரும் சாதனைகள் நிகழ்த்தப்பட்ட ஆட்சி காமராசர் ஆட்சி. வெறும் 9 ஆண்டுகள் ஆட்சி தான். காமராசர் பள்ளிக்கூடம் போகல, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் ஒதுங்கல, கல்லூரியில் படிச்சு பட்டம் பெறல. ஆனால் காமராசர்
அளப்பரிய சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். 1000 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்துக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கல்வியை நிறுவனப்படுத்தி தரல. சோழர் காலம், பாண்டியர் காலம், களப்பர் காலம், நாயக்க காலம், சங்க காலம் என்று, சங்கம் மருவிய காலம் என்று 1000 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்துக்கு கல்வி கிடைக்கப்பெறவில்லை. மன்னர்கள் அரண்மனை கட்டினார்கள், கோட்டையை கட்டினார்கள், ஆனா பள்ளிக்கூடம் கட்டல. அப்படி கிடைக்கப்பெறாத கல்வியை நிறுவனப்படுத்தி கடைக்கோடி வரை கொண்டு போய் சேர்த்த தலைவன் காமராசன். எந்த சொத்தும் இல்லாத ஏழை மக்களுக்கு கல்வியே ஒரு சொத்தாகும். அந்த சொத்தை கொடுத்து விட்டால் வறுமை நீங்கி போகும், ஏழ்மை நீங்கி போகும் சொல்லி கல்வியை புகட்டினார். பாரதி பாடின அன்னச்சத்திரம் 1000 கட்டலும், ஆலயங்கள் 16 நாட்டலும், பின்வரும் தர்மங்கள் யாவும் பெயர் பெற்று விளங்க செய்வது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலே. அன்னச்சத்திரம் 1000 கட்டி நீ சோறு போட்டாலும் சரி, எத்தனை 1000 கோயில் கட்டி நீ வழிபாடு செய்ய விட்டாலும் சரி, அது பெரிய புண்ணியம் இல்லடா. ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தால் தான் தலை சிறந்த புண்ணியம்னா பாரதி. அதே பாரதி பாடின வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும், இங்கு வாழும் மக்களுக்கு பயிற்று பல தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும். அப்படி வயிற்றுக்கு சோறிட்டு கல்வி புகட்டி இந்த பாரில் தமிழினத்தை உயர்த்துவதற்கு பாடுபட்ட தலைவன் காமராசர். காமராசர் எல்லாம் செஞ்சாரு. அன்னைக்கு காமராசர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறப்ப ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையோட மதிப்பீடு வெறும் 47 கோடி தான். எல்லா சாதனைகளையும் புரிந்த காமராசர் 47 கோடியோட தான் தொடங்குறாரு பட்ஜெட். ஆனா ஆட்சி விட்டு இறங்குறப்ப 121 கோடி ஆகுது. அவ்வளவு வருவாய் பெருக்கம் இருக்குது. அவர் முதல்ல பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு. நிதி இல்லை, நிதி ஆதாரம் இல்லை, போதுமான நிதி ஆதாரம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறப்ப, நான் இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க, நான் போய் மக்கள்கிட்ட கையேந்திரங்கிறார். அப்ப மதிய உணவு திட்டம் போடணுங்கிறப்ப மக்கள்கிட்ட கையேந்திராரு. தமிழ்நாடு முழுக்க மாநாடு போட்டார் காமராசர். கட்சி மாநாடு இல்லை, பள்ளி சீரமைப்பு மாநாடு. தமிழ்நாட்டை பல மண்டலங்களாக பிரித்து மாநாடு போட்டார். மாநாட்டில் பெற்றோர்கிட்ட பேசினார், பொதுமக்கள்கிட்ட பேசினார். அந்த மாநாட்டின் வாயிலாக மக்கள் அரிசி கொடுத்தான், பருப்பு கொடுத்தான், காய்கறி கொடுத்தான். பள்ளிக்கூடம் போய் சமைச்சு போட்டு போனான். இல்ல ஒண்ணுமே முடியாதவன் விறகு கொடுத்தான், காசு கொடுத்தான். இப்படி மக்கள் பங்களிப்போடு, மக்கள் ஒத்துழைப்போடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை கொண்டு போய் வச்சு ஒரு தலைமுறைக்கு கல்வியின் வாசனையை உணர செஞ்ச தலைவன் காமராசர். அவரால் செய்ய முடிஞ்சு, என்ன நோக்கம் இருந்துச்சு, அந்த தலைவன் செஞ்சாரு. அதே போல அவர் ஆட்சி காலத்தில் தான் நீர்வளத்தை பெருக்கும், நீர்ப்பாசனத்தை காமராசர் உருவாக்கினாரு. வைகை அணை கட்டியது கக்கன், காமராசர் ஆட்சி காலம். இவ்வளவு லட்ச ரூபாய் செலவாகும் திட்டமிடுறாங்க. ஆனா திட்டமிட்ட தொகையை விட குறைவான தொகையில முடிச்சிடறாங்க. முடிச்ச பிறகு மீதி காசுக்கு என்ன பண்ணலாம், பக்கத்துல பூங்கா இருக்கு, பூங்கா கட்டலாம், பூங்கா கட்டுவதற்கான இடம் இருக்கு, பூங்கா கட்டலாம் முடிவு பண்றாங்க. அப்படி ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த திட்டம் மதிப்பீட்டை விட குறைவான செலவில் கட்டி முடித்தார்கள். என்ன நேர்மை இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. அவருக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒரு கனவு இருந்துச்சு. காமராசர் கேட்கிறாங்க, ஒரு பறந்து விரிந்த நிலப்பரப்பு வேணும், அதே போல நீர்வளம் இருக்கணும், அருகாமையில் போக்குவரத்து இருக்கணும், தொடர்வண்டி நிலையம் இருக்கணும், அது மாதிரி இடம் இருந்தா பார்த்து சொல்லுங்கிறாங்க. காமராசர் உடனே திருச்சி பக்கம் திருவெரும்பூர் இருக்கு பார்க்குறீங்களா கேட்கிறாரு. அப்படி காமராசர் சொல்லி கொண்டு வரப்பட்டதுதான் திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் தொழிற்சாலை. அவர் தமிழ்நாட்டின் பூகோளத்தை படிக்கவில்லை, ஆனால் பூகோளத்தை அறிந்து வைத்திருந்தார். எங்கே ஆறு ஓடுகிறது, எங்கே என்ன நிலப்பரப்பு இருக்கிறது, எந்த நிலத்துல என்ன விவசாயம் பண்ணா விளையும், எல்லாத்தையும் காமராசர் அறிஞ்சு உணர்ந்தார். காமராசர் எல்லாம் செஞ்சாரு. காமராசர் போய் சொல்றாங்க, ஐயா நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்க ஆட்சியை பத்தி மக்கள்கிட்ட ஒரு படம் போல எடுத்து கொண்டு போனோம்னா இன்னும் நமக்கு வாக்கு அதிகமாக விடுங்கிறாங்க. எவ்வளவு செலவாகும் கேட்கிறாரு. ஒரு தொகையை சொல்றாங்க, அட பாவி அந்த காசுக்கு இன்னும் 4 பள்ளிக்கூடம் கட்டிடுவேங்கிறது. நாம பள்ளிக்கூடம் கட்டினோம், பிள்ளைகள் படிக்கிறாங்க,
நாம தெருவிளக்கு போட்டோம், மக்கள் பயன்படுறாங்க. நாம் நீர்ப்பாசனம் உதவி பண்ணோம், விவசாயிகள் விவசாயம் பண்றாங்க. இந்த ஆட்சியின் பயனை மக்கள் அனுபவிக்கிற போது எதற்காக தனியே விளம்பரம் என்று கேட்ட தலைவன் காமராசர். முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லாவற்றையும் துறந்த துறவிகள், சாமியார்கள், அந்த துறவிகள் கூட தன்னோட தாயோடு கொண்டிருந்த பாச பிணைப்பை துறக்கவில்லை. ஆதிசங்கரர், பட்டினத்தாரெல்லாம் தாயோடு கொண்டிருந்த பாச பிணைப்பை துறக்கவில்லை. ஆனால் காமராசர் தன் தாயோடு கொண்டிருந்த பாச பிணைப்பை துண்டித்தார். அவர் நினைச்சிருந்தா சென்னையில தன்னோடு தன் தாயை பக்கத்திலே வைத்திருக்க முடியும். தாயின் மேல பாசம் இருந்துச்சு, பக்கத்தில் வைத்திருக்க முடியும். ஆனா தாயை பக்கத்தில் வச்சோம்னா தாயை பார்க்க சொந்தக்காரன் வருவான், வீட்டுக்குள்ள நுழைவான், அலைபேசி எடுத்து நான் முதலமைச்சர் வீட்டில் பேசுறேன்பா. அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படும். இந்த அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லி தாயை தள்ளி வைத்து தன் தாய் நாட்டின் மக்களுக்கு தாய் போல என்று சேவையாற்றிய தலைவன் காமராசர். அவர் நேர்மையா இருந்தார். அவர் நேர்மையா இருந்தார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் நேர்மையா வச்சிருந்தார். இன்னைக்கு ஸ்டாலின் ஊழல்வாதி, உதயநிதி ஊழல்வாதினா ஊழல் பரிச்சாளிகளா பக்கத்தில் இருக்குது. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, பெரியசாமின்னு. ஆனா காமராஜ் ஆட்சி காலத்தில் காமராஜரை தாண்டிய நேர்மைவாதிகளை பக்கத்தில் வச்சிருந்தார். காமராஜருக்கு வந்து பிள்ளை குட்டி இல்லை, சுய தேவைகள் குறைவு, குடும்பம் இல்லை. ஆனா காமராஜ் அமைச்சர்கள் இருந்து முதன்மையான அமைச்சர் கக்கனுக்கு குடும்பம் இருந்துச்சு, சுய தேவை இருந்துச்சு, பிள்ளை குட்டி இருந்துச்சு. ஆனால் கக்கன் கடைசி வரை கடுகளவு கூட நேர்மை தவறல. தேர்தலில் தோத்து போனார் கக்கன். கடைசி காலத்தில் தோத்து போன அமைச்சர் அரசு பேருந்துல போனார். இவரு கடைசியில் நோய்வாய்ப்படுறாரு, முடக்கு நோய். கோட்டக்கல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாரு. சிகிச்சை பண்ண காசு இல்லை, காசு தீர்ந்து போகுது. காசு தீர்ந்து போன பிறகு மதுரை அரசு மருத்துவமனை வராண்டாவில் கிடந்தார். யாரு? முன்னாள் அமைச்சர் கக்கன். காமராஜ் அமைச்சராக இருந்தவர் ராமையான்னு ஒரு ஐயா, புதுக்கோட்டையை சேர்ந்தவர். சென்னையில இறந்து போனவரின் உடலை புதுக்கோட்டை கொண்டு போறதுக்கு காசு இல்ல, ஈமச்சடங்கு பண்ண காசு இல்ல. மக்களிடம் போய் கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து அந்த காசை வைத்து ஈமச்சடங்கு இறுதி பயணத்தை செஞ்சாங்க. யாரு? முன்னாள் அமைச்சர். காமராஜ் அமைச்சர் இருந்த ஒரு அமைச்சர் லூர்தாமான்னு கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த லூர்தாமா இறந்து போனாங்க. எங்க? அநாத ஆசிரமத்தில் அநாதை போல இறந்து போனாங்க. இவர்கள் யாவரும் தனக்கான சொத்தை சேர்க்கல. காமராஜர் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து சொல்றான், யாரு? இதே போல திமுக தான். காமராஜர் வந்து ஏழை பங்காள வேஷம் போடுறாரு, அவர் கோடி கோடியா வெளிநாட்டில் பணத்தை சேர்த்து வச்சிருக்காருன்ட்டு. காமராஜர் மறைந்தார், இறந்து போனார். அவர் இறந்து போன போது அவர் வசித்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய வாகனத்தை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் காமராஜர் என்கிற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. காமராஜர் குறித்து கவியரசு கண்ணதாசன் அன்றைக்கே பாடினார். தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிடமே என்று பாராட்டு தாய் தவிர சொந்தம் என்று எதுவும் இல்லை. மனைவியும் இல்லை, துணைவியும் இல்லை. மாட மாளிகைகள், கோபுரங்கள் எதுவும் இல்லை. போயஸ் தோட்டம் இல்லை, கொடநாடு தோட்டமும் இல்லை. ஆண்டி கையில் ஓடி இருக்கும், அதுவும் உனக்கு இல்லையே காமராசன் பண்ணு. பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டி கூட கையில ஓடுன்னு உன்னை சொத்தா வச்சிருப்பான். அந்த சொத்தும் இல்லாது செத்து புனிய காமராசன். அந்த காமராசர் ஆண்ட நிலம் இந்த தமிழ்நாடு. அந்த கக்கன் உளவிய நிலம் இந்த தமிழ்நாடு. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமை என்ன? ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்பில் இருக்கிறவன் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிக்கிறான். வார்டு கவுன்சிலர் பல லட்சம் ரூபாய் பணத்தை சேமிக்கிறான். எப்படி? திருடி கொள்ளடிச்சிட்டு. நமக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இங்க ஒரு ஐயா பேசுறப்ப நீ ஏன் இதை பேசல, எங்களை கேட்கக்கூடாது. ஓட்டு போட்டு அனுப்பி வச்சிங்களா சட்டமன்றத்துக்கு, அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஏன் சட்டமன்றத்தில் நீ பேச மாட்டேங்கிற?
ஏன் பேசுறது இல்ல? இந்த சாலை இவ்வளவு மோசமா இருக்கு, இங்க வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயம் செய்ய முடியல, இங்க வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை. என்ன ஆட்சி பண்ற? அமைச்சர் சட்டையை பிடிச்சு கேளு, பெரியசாமி சட்டையை பிடிச்சு கேளு, அவர் குடும்பத்தார் சட்டையை பிடிச்சு கேளு, நீ யாருக்கு ஓட்டு போட்டியா அவன் சட்டையை பிடிச்சு கேளு. என்ன கேட்டு? எங்களை கேட்டு? நாங்க தான் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இருக்கக்கூடிய கடைசி ஆட்கள் நாங்க தான். தமிழ்நாட்டில் நாம் தமிழக கட்சி இல்லை என்றால் திமுக புனித வேஷம் போட்டு தெரியுமா? இப்ப என்ன தெரியுமில்ல, நீ காலில இருந்து செய்தி, ஆளுநர் வந்தார் சட்டமன்றத்துக்குள்ளே, ஆளுநர் உரையை வாசிக்காது ஓடிவிட்டார், நாங்கள் ஓட செய்து விட்டோம், பெரிய சாதனை. எப்படி? ஆளுநருக்கு என்ன அதிகாரம் தெரியுமா? முதல்ல ஆளுநர் ஒரு மசோதாவோ தீர்மானமோ ஒப்புதல் தராம கிடப்பில போடுறாரு, அல்லது திருப்பி அனுப்புறாரு, அல்லது நிராகரிக்கிறாரு. இதுதான் ஆளுநருக்கான அதிகாரம். இதெல்லாம் பண்ணாருன்னா நாம அதை கண்டிச்சு நம்ம நிக்கலாம். ஆளுநர் உரையை வாசிச்சாலும் வாசிக்கலனாலும் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனா ஆளுநரின் பேச்சை வாத பிரிவாதங்களுக்கு உட்படுத்தி ஆளுநரை நாங்க மிரட்டிட்டோம். சரி, இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பாக 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைத்தது இதே திமுக. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 18 ஆண்டு. 2004 2009 வரையிலான காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத மத்திய ஆண்ட காங்கிரஸை தாங்கி பிடித்தது தமிழ்நாட்டில் இருந்த கருணாநிதி. கருணாநிதி சொன்னதையெல்லாம் மன்மோகன் சிங் கேட்டார், சோனியா காந்தி அம்மையார் கேட்டார். அன்றைக்கு வேத வாக்கு போல காங்கிரஸ் அடிபணிந்து நின்றது. அந்த காலத்தில் இந்த ஆளுநர் பதவி ஒரு தேவையில்லாத அனாவசியமான பதவி. அன்றைக்கே அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்குன்னு கேட்டாரு. அந்த ஆளுநர் பதவியை நீக்கம் செய்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து ஆளுநர் பதவியை தூக்க வேண்டியதானே? ஏன் தூக்கல? ஏன்னா தூக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கேபிள் மசோதான்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. எப்ப? 2006ஆம் ஆண்டு கேபிள் மசோதான்ட்டு. அந்த கேபிள் மசோதா கொண்டு வந்தா கலாநிதி மாறனோட சுமங்கலி கேபிள் விஷனுக்கு பெரிய அடி ஆயிரும். அப்ப என்ன பண்றாரு ஐயா கருணாநிதி? அன்னைக்கு தயாநிதி மாறனை கூட கூட்டிக்கிட்டு அன்னைக்கு இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாங்கிற ஆளுநரை பார்த்து தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தந்து விடாதீர்கள், இந்த மசோதாவை சட்டமாக்கி விடாதீர்கள், இந்த கேபிள் மசோதா நிறைவேறக்கூடாது என்று, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடாது என்று ஆளுநரை பார்த்து கேட்டது கருணாநிதி. அன்னைக்கு எங்க போச்சு இந்த ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநருக்குன்னு இந்த பழக்கம் இல்ல? தேவைப்பட்ட தாடி அப்படி தொங்குவாங்க, தேவையில்லையா தாடி எதுக்கு? ஏன்? எல்லாம் நாடகம், வெளி வேடம், எல்லாமே அப்படித்தானே. திமுக இந்த 4.25 ஆண்டு காலம் ஆட்சி, பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டான. அதிமுக தமிழ்நாட்டை 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4.5 ஆண்டு காலம், அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா ஒரு 5 ஆண்டு காலம். இந்த 4 ஆண்டு எடப்பாடி பழனிசாமியில ஆட்சியில மாநில உரிமைகள் பறிபோச்சு. அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட கொடுமை தாங்காம தான் மக்கள் திமுக ஓட்டு போடுறேன். திமுக என்ன சொல்லுது? நாங்க வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், நாங்க வந்தோம்னா லஞ்சம் உள்ள ஒழிச்சிருவோம். இந்த வேலுமணி தங்கமணி எல்லாம் அன்னைக்கு வெளியே நடமாட முடியாது, நாங்க தனி நீதிமன்றம் அமைச்சு இந்த வேலுமணி தங்கமணி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள்ல தண்டனை வாங்கி தருவோம் சொன்னது இந்த திமுக. யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான்? அதிமுக ஆட்சியிலே ஊழல் செய்தவன் எல்லாம் மிக பாதுகாப்பாக உழவி கொண்டிருக்கான். ஏன்னா இவன் ஊழல் செய்யறப்ப அவன் கண்டுக்க மாட்டான், அவன் ஊழல் செய்யறப்ப இவன் கண்டுக்க மாட்டான். செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன விஷயம் தெரியுமா? செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சது திமுக இருக்கப்ப இல்ல, அதிமுக இருக்கிறப்ப. அதிமுக இருக்கிறப்ப போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஓட்டுநர் பணிக்கு நடத்துனர் பணிக்கு காசை வாங்கினார். அது ஊழல், முறைகேடு, கையாடல், இதான் குற்றச்சாட்டு.
இப்ப அதிமுக என்ன சொல்லுதுன்னா, ஆமாங்க அதிமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாருன்னு அதிமுக சொல்லுது. திமுக என்ன சொல்லுதுன்னா, இல்ல இல்ல அதிமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி ஊழல் செய்யலங்குது. என்ன விசித்திரம்! செல்வ கணபதினு ஒருத்தர் இருந்தாரு. செல்வ கணபதினு அதிமுக இருந்தார். அதிமுக இருக்கிறப்ப செல்வ கணபதி ஊழல் செய்தார். எதுல? சுடுகாடு இருக்கு பாருங்க, சுடுகாடு. சுடுகாட்டுக்கு கூரை போடுறது இல்லை. சுடுகாட்டுக்கு ஊரபுரத்தில் ஊழல், அந்த கூரைப்படத்தில் ஊழல் பண்ணிட்டு திமுக வந்துட்டாரு. வழக்கு தீர்ப்பு போடுது, ஊழல் குற்றவாளின்னு. திமுக வாய் திறக்கல, அதிமுக வாய் திறக்கல. ஏன்? ஊழல் செஞ்சது அதிமுக இருக்கிறப்ப, ஊழல் செஞ்சவங்க இருக்கிறது திமுக. இவனும் பேச முடியாது, அவனும் பேச முடியாது. காப்சிப்புன்னு ஆயிட்டான். நீயும் பேசாத, நானும் பேசல, அப்படியே முடிச்சுக்குவோம். இவ்வளவுதான் திமுக அதிமுக. தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி கடனாகி போச்சு. திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராட்டம் நடத்தும். அதிமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக போராட்டம் நடத்தும். என் அன்பு சொந்தங்களே, என்றைக்காவது திமுக ஆட்சியிலே மணல் கொள்ளை இருக்கிறது என்று அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சியிலே மணல் கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? என்றைக்காவது? இந்த திமுக அதிமுக 2 பேரும் திராவிட கட்சிகள், எந்த கட்சி ஆண்டாலும் சரி, மண்ணை கொள்ளடித்து கொண்டு போவான். மண்ணை கொள்ளடிப்பான், மலையை தகர்ப்பான். மலையை தகர்த்து அவன் வளங்களாக, கனிம வளங்களாக கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் அள்ளி கொண்டு போவான். கேட்க இருக்கா? 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறினாலும் சரி, என்றாவது ஒரு நாள் இந்த பொருளாதார சிக்கலை தீர்க்க முடியும். ஆனால் ஆறுகளை சாகடித்து விட்டால், மலைகளை தகர்த்து விட்டால், பூமி கடையில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை உறிஞ்சு விட்டால் எப்படி சரி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. காரணம், அந்த ஆற்று நடக்கக்கூடிய மிதமிஞ்சிய மணல் கொள்ளை. அன்பு சொந்தங்களை கவனித்து பாருங்க. மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறான். எப்படி கொள்ளையடிச்சு கொண்டு போறான்? எதன் வழியாக மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறான்? லாரிகள்ல கொண்டு போறான். லாரி எதன் வாயிலாக போகுது? இதே சாலை மார்க்கமாக லாரி வரிசையாக போகுது. சாலையில லாரி போறப்ப அந்த மண் அள்ளி கொண்டு போறப்ப உளவுத்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? ஏன் காவல்துறையும் உளவுத்துறையும் கண்டுகொள்வது இல்லை? அதை தடுத்து திமுகவோ அதிமுகவோ ஏன் போராட்டம் நடத்துவது இல்லை? ஏன்னா 2 கட்சிக்கும் கமிஷன் வரும், 2 பேருக்கும் காசு வரும். உங்களை கொன்று உங்கள் மண்டை ஓட்டை கொடுத்தால் 1 கோடி காசு தருவார்கள் என்றால், முதலாளாக திமுக அதிமுக சண்டை போட்டுக்கிட்டு உங்களை எரிச்சு மண்டை ஓட்டை எடுத்து போயிருவான். ஏன் வச்சிருக்கான்? நம்மள மிச்சம் வச்சிருக்கான். எல்லார் கையிலையும் ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்கு அவசியப்படுது. அந்த வாக்கு அவசியப்படுறதால நம்ம கிட்ட என்ன சொல்லுவான்? நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், இப்படி மாத்துவோம், அப்படி செய்வோம், எல்லாத்தையும் வக்கனையா பேசி வாக்க வாங்கிக்குவேன். நீங்க சிந்திச்சு பாருங்களேன். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. யார் இந்த தூய்மை பணியாளர்கள்? தீபாவளி அன்னைக்கு விடிய விடிய பட்டாசு வெடிக்கலாம். விடிஞ்சு பார்க்கிறப்ப வீதி சுத்தமா இருக்கு. சுத்தப்படுத்துவது யார்? தூய்மை பணியாளர்கள். நம்ம பணியா இருக்கு அப்படின்னு 10 மணிக்கு வீட்டுக்குள்ள படுத்துறோம். விடிய விடிய அந்த பணியில கொட்டுகிற பணியில வீதியை சுத்தப்படுத்துவது யார்? தூய்மை பணியாளர்கள். சாலையில் மலம் கிடந்தால் அருவருப்பாக நினைத்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு நாம் நகர்வோம். ஆனால் அந்த மலத்தை கையை வைத்து அள்ளி சுத்தப்படுத்தக்கூடிய மக்கள் யார்? இந்த தூய்மை பணியாளர்கள். உன் வீட்டிலே சாக்கடை அடைத்தாலும் சரி, உன் வீட்டிலே கழிவறை அடைத்தாலும் சரி, அதை சுத்தப்படுத்தக்கூடிய பெருமக்கள் யார்? இந்த தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் கொண்டாடத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள். இவன் சொல்றான் திராவிட மாடல் ஆட்சி, உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி இவன் சொல்றான். ஆனா என்ன நிலைமை? 2013ஆம் ஆண்டே சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன சட்டம்? மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடாது, அப்படி அள்ள வச்சா அவங்களுக்கு தண்டனைன்ட்டு. ஆனா இன்றைக்கு வரை உழைக்கும் அருந்ததிய மக்கள் தான் மலத்தை அள்ளி கொண்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நவீனம் வந்துருச்சு, எந்திரம் வந்துருச்சு. ஏன் அருந்ததிய மக்கள் அள்ளக்கூடிய அந்த மலத்தை அள்ளுற அதுக்கு ஏன் மாற்று வரல? நாங்க குலக்கல்வியை ஏற்க மாட்டோம்,
குலத்தொழிலை ஏற்க மாட்டோம் சொல்ற திராவிட பெருமக்கள் இன்றைக்கு வரை அருந்ததிய மக்களை ஏன் மலமல்ல வைக்கிறான்? ஏன் எவனாவது கேட்பானா? கேட்க மாட்டேன். அந்த தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராடுறாங்க. எப்படி? சென்னை ரிப்பன் மாளிகை வாசல்ல 13 நாட்கள் இரவுகள் பாராது சாலையில் கிடந்து போராட்டம். அந்த போராட்டம் காவல்துறை ஏவி விட்டு ஒடுக்கப்பட்ட பிறகு வீட்டில் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து போராட்டம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். அறிவாலயத்தை நோக்கி முற்றுகை என்று கிளம்பி போராட்டம். கடலுக்குள்ளே இறங்கி போராட்டம். கூவம் நதிக்குள்ளே இறங்கி போராட்டம். அப்படி போராட்டம் செய்கிற போது அந்த போராட்ட களத்திலே தூய்மை பணியாளர் ஒருவர் இறந்து போனார். இந்த அரசு கண்டுகொள்ளதா? கண்டுகொண்டதா? அந்த அரசு கண்டுகொள்ளல. பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் ஓவியம், விளையாட்டு, கட்டடக்கலை போன்றவற்றை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவங்களுக்கு சம்பளம் 15,000 ரூபாய் தான். அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க. அதிமுக ஆட்சி காலத்தை நாங்கள் வந்தோம்னா பணி நிரந்தரம் பண்ணிடுவோம்னு வாக்குறுதி கொடுத்தது திமுக. இப்போ அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. தொடர்ச்சியா போராடுறப்ப காவல்துறை காட்டும் அடக்குமுறை, கடும் அச்சுறுத்தல். கடைசியில் என்ன ஆகுது? அந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒரு ஆசிரியர் மனம் உடைஞ்சு விஷத்தை குடிச்சு செத்து போறாரு. அப்போதும் இந்த கேடு கட்ட, மானம் கட்ட, வெக்கம் கட்ட திமுக அரசு மனமிறங்கல. அறிவு கருவறை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் அறிவு கருவறை. ஆசிரியர் பெருமக்கள் கொண்டாடத்தக்கவர்கள். ஒரு நாட்டோட அறிவுலகத்தை தீர்மானிக்கக்கூடிய பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தகைகள். அந்த ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் பண்றாங்க. மாணவன் எங்க இருக்கான்? மாணவன் எங்க இருக்கான்? அவன் கஞ்சாவை போட்டுட்டு அவன் உலகிட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட சமூகம்? கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா போயிடுச்சுங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்குதா பாருங்க, எங்கேயாவது பாருங்க. நோட்டை வச்சுக்கிட்டு உளவுத்துறை குறிப்பெடுக்கும். என்ன பேசுறான் இவன்? பெரியசாமி ரொம்ப ஓவரா பேசுறான். எழுதிக்க. இந்த வேட்பாளர் ரொம்ப பேசுறாப்புல. எழுதிக்க. இதுக்கெல்லாம் உளவுத்துறை நோட்டம் எடுக்குது, குறிப்பெடுக்குது, அவ்வளவு கவனமா இருக்குது. நீ எங்கள்கிட்ட குறிப்பிடத்தை என்ன பண்றது? மக்கள்கிட்ட போய் கேளு. இதை விட கேவலங்களமா அசிங்கமா திட்டுவேன். இதுல எல்லாம் உளவுத்துறை இவ்வளவு கவனமா இருக்குல்ல. கஞ்சா யார் விற்கிறா? கஞ்சா யார் விற்கிறா? யார் விநியோகம் பண்றா? எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது தெரியாதா திமுகவுக்கு? திமுக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். 100 விழுக்காடு திமுகவுக்கு தெரியும். நீ இந்த தெருவில் அந்த முனையில உட்காந்துக்கிட்டு, அந்த முக்கில் உட்காந்துக்கிட்டு கஞ்சா வைக்கிறான் சார் அப்படின்னு போன் பண்ணி சொன்னா, போன் என்ன அடுத்த போன் எங்க பத்தமா போகும்? அதே போலீஸ் அந்த முக்கில் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு போன் பண்ணியிருக்கான். முதல்ல அவனை போய் புடி போட்டு தாக்குன்றோம். ஏன்? அப்படிதான் அந்த அமைப்பு வேலை செய்யுது. ஆனா இவங்களுக்கு திரும்ப நம்ம ஓட்ட போடணும். இவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை தரணும். எதுக்குங்க திமுக? எத்தனை காலத்துக்கு கட்டியல் விடுது? என்ன செஞ்சிட போறான்? மறுபடி திமுக ஆட்சி வந்தால் என்ன செஞ்சிட போற? மறுபடி அதிமுக ஆட்சி வந்தால் புதுசா என்ன செஞ்சிட போற? மறுபடி எதுக்கு? நீ 1 வருஷம் 2 வருஷம் திமுக ஓட்டு போடல, 60 ஆண்டு காலம் போட்டிருக்க. 60 ஆண்டு காலம் உலகத்தின் பொன்னான காலம். உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள் முன்னேறி இருக்கிறது. பல்வேறு மாகாணங்கள் வளர்ந்திருக்கிறது. உலகம் முழுக்க ஏற்பட்ட மாற்றம், விஞ்ஞானம், வளர்ச்சி, தொழில்நுட்பம் எல்லாம் இந்த 50-60 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டது. ஆனா அதே காலத்தில் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பேரிழப்பு, பேரவலம். வரலாற்றில் தமிழன் கையேந்தி பழக்கப்பட்டது இல்லை. அவன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன். எப்போதும் அப்படிதான். கடையேழு வள்ளல்கள் இந்த இடத்துல இருந்தான். பசியோடு வந்த கழுகுக்கு தன் தசையை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி இந்த இடத்துல வாழ்ந்தான். நாம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இலவசங்களுக்கு கையேந்த செய்தார்கள் 2 புறம் திராவிட கட்சிகள். நாங்கள் வந்தால் மிக்சி தர்றோம், நாங்க வந்தா கிரைண்டர் தர்றோம், நாங்க வந்தா டிவி தர்றோம். ஏன் தர்ற?
ஆட்சி நடக்கிற போது, திமுக ஆட்சி நடக்கிற போது, அதிமுக ஆட்சி நடக்கிற போது என்றைக்காவது இலவசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. தேர்தல் காலத்தில் கொடுப்பான். ஆட்சி நடக்கிறப்ப 2 ஆண்டு ஆயிடுச்சு, 3 ஆண்டு ஆயிடுச்சு, பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடுறப்ப நம்மகிட்ட வந்து நிறைய காசு இருக்குது, உபரியா காசு இருக்குது. அந்த காசுல மக்களுக்கு ஏதாவது பரிசு தரலாம், ஒரு பொருள் தரலாம் பயன்படும்படி. அப்படி கொண்டு வரல. எப்ப கொண்டு வர்றான்? தேர்தலில். அடுத்த முறை ஓட்டு போட்டால் நாங்கள் டிவி தருவோம், அடுத்த முறை ஓட்டு போட்டால் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம். ஏன்? அந்த பொருட்களுக்கு ஆசைப்பட்டு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. நாங்கள் வந்தால் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வோம், நாங்கள் வந்தால் மாணவர்களின் கடனை தள்ளுபடி செய்வோம். என் அன்பு சொந்தங்களே, இந்த நாடு விடுதலை பெற்று 70 ஆண்டு காலத்தை கடந்து விட்டது. அதே போல இந்த நாடு மக்களாட்சி நாடாக உருவற்றும் 70 ஆண்டுகளை கடந்து விட்டது. இப்போதுதான் இந்த 70 ஆண்டு காலத்தில் இப்போதுதான் முதல் தலைமுறை பட்டதாரி ஆகிறான். ஒருத்தன் தலைமுறையிலேயே முதலா படிக்க போறது இப்பதான், இந்த ஆண்டு தான், இந்த காலத்துல தான். அப்படி படிக்க போகிறவன் கூட கல்வி கடன் வாங்கி படிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அவன் படிச்சு முடிச்சு ஒரு பொறியியலா ஒரு வேற படிப்பா, அவன் படிச்சு முடிச்சு 3 ஆண்டு காலம் முடிச்சு வெளில வரதுக்குள்ள அவன் தலையில 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும், 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும், 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்கலாம் என்று தலையை நிமிர்ந்து பார்க்கப்பவே என்ன கடனாளி ஆக்கிறது இந்த அரசாங்கம். அப்ப என்ன? அந்த கடனை கட்ட போராடணும். நான் கடனை கட்ட முடியலையா? வங்கியில அந்த பெயர் படைகளை அந்த பெயரை போட்டு கடன்காரன் இவன் என்று அவமானப்படுத்துவான். ஒரு விவசாயி கடனை கட்டலையா? ஒரு தவணை தள்ளி போயிடுச்சா? வீட்டுக்கு போவான், விவசாயியை இழிவா பேசுவான், அடிச்சு இழுத்து வருவான், கடன்காரன் ஆகியன்னு. ஆனா பல்லாயிரம் கோடியை கடனா வாங்கி வச்சிருப்பான் தனிப்பொரு முதலாளி. அவன் கடனை கட்ட மாட்டான். 90 நாட்களுக்கு மேல ஆயிரும், 3 மாசத்துக்கு மேல ஆயிரும். 90 நாட்களுக்கு மேல ஆயிட்டா அந்த கடனுக்கு ஒரு வாராக்கடன் எத்தனை லட்சம் கோடி எழுதி வச்சுட்டு கடனை தள்ளுபடி பண்ணிடுவான். அப்படி எந்த பணக்காரனையும் நடுத்தரவுக்கு இழுத்து வந்தது இல்லை. இவன் கடன்கார பையன்ட்டு அவன் சொகுசா வாழ்வான். ஆனா அடித்தட்டு உழைக்கும் மக்கள் நாம் அவமானப்பட்டு நிற்கணும். இதான் அந்த ஆட்சி அமைப்பு நிர்வாகம். நீங்க எந்த புரிதலும் இல்லாம திமுக போட்டு அதிமுக போட்டு நான் ரெட்டலை கட்சிங்கிறது உதயசூரியன் கட்சிக்கிறது என்னங்க ஆக போகுது? பெரியசாமி இருக்காருல, பெரியசாமி, அவர் தலைமுறைக்கே அவர் சம்பாதிக்க வேண்டியதில்லை. அவர் தலைமுறை முழுமைக்கும் ஊதாரியாக சுட்டி தெரிந்தாலும் சரி, இருக்கக்கூடிய காசு காப்பாற்றிடும். ஏன்னா அவ்வளவு 1000 கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஊருக்கு பெரியசாமி, திருச்சிக்கு KN, திருவண்ணாமலைக்கு ஏவாவேடு, அந்த பக்கம் வேலூருக்கு துறைமுருகன், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குறுநில மன்னர். இப்ப என்ன புதுசா முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஊர்லயும் புதுசா பேருந்து நிலையம் கட்டுறது. எதுக்கு பேருந்து நிலையம் கட்டுறான்? பக்கத்தில் நிலப்படம் வாங்கியாச்சு, நிலத்தோட விலை ஏறணும். அப்ப என்ன பண்றது? பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி விடு. காட்டினா நிலத்தோட விலை ஏறிடும். என்ன மாதிரி அற்புதமான திட்டங்கள்! ஆனா இவங்களுக்கு ஓட்ட போடணும். கேட்டால் நாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்துறோம். என்ன சமூக நீதி ஆட்சி நடத்தி கிழிக்கிற? என்ன சமூக நீதி ஆட்சி நடத்துற? வேங்கை வயலுங்கிற கிராமம் தமிழ்நாடு முழுக்க அந்த பெயர் சென்றடைந்து விட்டது. ஏன் அந்த வேங்கவயலுங்கிற கிராமம் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டது? அந்த வேங்கவயல் கிராமத்தில் மனிதர்கள் அருந்தக்கூடிய குடிநீர் தொட்டியில ஒரு கயவன் மலத்தை கலந்தான். மலத்தை கலந்து அந்த செய்தி கண்டறியப்பட்டு 4 ஆண்டுகளை கடந்து விட்டது. இதுவரை அதில் தொடர்புடைய யாரும் கைது செய்யப்படல, யார் மேலேயும் வழக்கு போடல. ஆனால் எவன் மலம் கலந்த தண்ணீரை குடித்தானோ அந்த பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளி என்று அறிவித்து விட்டது இந்த கேடுகட்ட திமுக அரசு. வேங்கவேல்ல ஒரு வயசான திமுகவை சேர்ந்த பெரியவர் சொல்றாரு, நான் 72ல இருந்து திமுக தம்பி, 72ல இருந்து திமுக. இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா நொடி பொழுதுல யார் குற்றவாளியோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா வாக்கு பொறுக்குவதற்காக இந்த அரசு கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்ட திமுகவில் நான் ஏன் இருக்கேன்னு சொல்லிட்டு வேட்டியை உதறி வீசிட்டு அவர் திமுக விட்டு விலகிட்டார். அந்த குடிநீர் தொட்டில கலக்கப்பட்ட மலம் நார்வதை விட நாறிக்கொண்டிருப்பது கேடுகட்ட திமுகவின் ஆட்சி. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. இல்ல ஏன் வேங்கவேல்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கல? ஒரு பக்கம்
ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழ்நாட்டோட அதிகார மையமாக விளங்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஏன் போகல? ஏன் போகல? கேரளாவுக்கு வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்காக ஐயா ஸ்டாலின் போறாரு கேரளாவுக்கு. பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித், யார் இந்த பன்வாரிலால் புரோஹித்? அதிமுக ஆட்சியிலே ஆளுநராக இருந்து அடாவடித்தனமாக செயல்பட்டவர். அந்த பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்காக பஞ்சாபுக்கு போறாரு உதயநிதி. வேங்கவேல் கிராமத்துக்கு போக முடியாதா? வேங்கவேல் கிராமத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோட நின்று அவங்க வீட்டு தரையில மண் தரையில உட்கார்ந்து, கவலைப்படாதீங்க, இந்த அரசு உங்களோட நிற்கும், நான் குற்றவாளிகளை நான் தண்டிப்பதை நான் உறுதி செய்கிறேன் என்று அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்கள தேற்றி ஆற்றுப்படுத்தி அவங்க வீட்டிலேருந்து ஒரு குவளை தண்ணியை குடிச்சு அந்த மக்களோடு நின்று இருந்தா இந்த அரசை சமூக நீதி அரசு என்று சொல்வதற்கான குறைந்தபட்ச தகுதி இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் போகலையே. வேங்கவேல் ஊர்ல இருந்து யார் வெளில போனாலும் அந்த மக்கள் கூணி குறி நிற்கிறாங்க. எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்கிறப்ப வேங்கவேல்னு சொல்ல முடியல, பேருந்துல ஏறுறப்ப வேங்கவேல்னு சொல்ல முடியலங்கிறாங்க. அந்த ஊருக்கு வந்து பெண் கொடுப்பதற்கோ பெண் எடுப்பதற்கோ தயங்குறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த மலத்தை கலந்து இந்த அவமானப்படுத்துறதுக்கு பதிலாக விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க குடிச்சு செத்து போப்போமேன்னு அந்த அழுகுரலுக்கு, அந்த ஆற்றாமி இறைந்த கோளுக்கு இந்த கேடுகட்ட திமுக அரசு என்னடா போய் சொல்ல போகுது? என்ன போய் சொல்ல போகுது? பெரியார் 100 ஆண்டுக்கு முன்னாடியே வைக்கத்தில் கோயில் நடைபாட்டம் நடத்தினாரு. சாதி ஆதிக்கத்தை எதிர்த்துங்கிற இதே விழுப்புரம் இருக்குது. இந்த விழுப்புரம் இருக்குது. விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. சாதிய ஆதிக்கம். இந்த திமுக நினைச்சிருந்தா 1 மணி நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை கையை பிடித்து கோயிலுக்குள்ளே அழைத்து போக முடியும். ஆனா அழைத்து போனதா திமுக? கோயிலுக்கு பூட்டை போட்டு முடிச்சு விட்டான். கேட்டான், நாங்க சமூக நீதி. என்ன சமூக நீதி ஜராஜா தேவி? என்ன சமூக நீதி? எத்தனை காலத்துக்கு ஏமாத்துவ? ஊடடிச்சு உலையில போட்டுக்கிட்டு 10,000 கோடியை கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி ஏமாத்திடுற. உனக்கு மக்கள் ஓட்ட போடணும். நாங்க பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம், அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். என்ன ஆட்சி நடத்துற? என்ன ஆட்சி நடத்துற? திமுகங்கிற கட்சியை தொடங்கியவர் வந்து அறிஞர் அண்ணா. திமுகங்கிற கட்சியை தொடங்கினவர். அந்த அண்ணா வந்து தேர்தலில் வென்றவொடனே முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. முதலமைச்சராக பதவியேற்க போறப்ப வாகனத்தில் காரில் ஏற போறாரு. ஏற போற சமயத்தில் அவர் மனைவி ராணி ஏக்கத்தோடு நின்று பார்க்குறாங்க. தொண்டர்கள் வந்து, அண்ணியும் கூட்டு போகலாமே, நீங்க முதலமைச்சர் ஆகிறத பார்க்கணும்னு அன்னைக்கு ஆசை இருக்காதாங்கிறாங்க. உடனடியாக அறிஞர் அண்ணா மறுத்து விட்டு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும், வேண்டாம்னு மறுக்கிறார். அதிகபட்சமா அவங்கள வாகனத்தில் அழைச்சு போயிருந்தா தன் கணவன் முதலமைச்சர் ஆகிறத கண்குளிர பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு தொலைக்காட்சி இருக்கு, நேரடியாக பார்க்க முடியும். யூடியூப் போன்ற தளங்கள் இருக்குது, பார்க்க முடியும். அன்னைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, நேரடியாக பார்த்தா தான் உண்டு. ஆனால் தான் முதலமைச்சர் ஆகிறத கடைசி ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பார்வையாளரை கூட தன் மனைவி பார்க்க கூடாது, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும் என்று முழங்கியவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கிய திமுகவில் கருநாகப்பாம்பு புகுந்த கதையாக கருணாநிதி உள்ளே புகுந்து அந்த கட்சியை கைப்பற்றி கொண்டு கருணாநிதி குடும்ப சொத்தாக திமுகவை மாற்றினார். இன்றைக்கு ஸ்டாலின் குடும்ப சொத்தாக மாறி நிற்கிறது. அதுல கருணாநிதி தமிழ்நாட்டு ஆண்டதே ஒரு சாபக்கேடு. ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஆள்ற ஆசையில் இருக்கிறாரு. அதுக்கும் பிறகு ஒருத்தர் இருக்காரு, தெரிஞ்சுக்குங்க அடுத்த முதலமைச்சர் யாருன்ட்டு, இன்பநிதி அப்படின்னு ஸ்டாலினோட பேரை. திமுகவிலே திமுக பேசுறியா, எங்க தளபதியை பேசுறியா, எங்க தலைவரை பேசுறியா, நீ ரோசப்படலாம், கோவப்படலாம், நீ கொடி ஊனலாம், பதாக வைக்கலாம், முழக்கம் போடலாம், நீ ராப்பகலா உழைக்கலாம். ஆனா கடைசி வரை திமுகவோட தலைமை பீடத்தை நினைச்சே பார்க்க முடியாது. என்ன அது குடும்ப சொத்து. 2 பேரும் திராவிட கட்சி திமுக அதிமுக என்பது கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிவிட்டது. ஏன்னா அந்த கட்சியில வேட்பாளராக நிக்கணும்னா அந்த கட்சி தலைமை கேட்கும், என்ன சாதி நீங்க கேட்கும். அடுத்து என்ன கேட்கும், எவ்வளவு கோடிய தொகுதிக்கு செலவு செய்வாய், எவ்வளவு கோடிய தலைமைக்கு கொடுப்பாய் என்று கேட்கும்.
அப்படி திமுகவும் அதிமுகவும் பல கோடிகளை வாங்கி கொண்டு பல கோடிகளை தொகுதிக்கு செலவு செய்வார்கள் உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டுதான் வேட்பாளர் வாய்ப்பு வழங்கும் வேட்புமனுவில் ஒப்புதல் தரும். ஆனால் எவ்வளவு கோடியை செலவு செய்வாய் என்று கேட்காது கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையா இருப்பாயாங்கிற கேள்வியை கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி எந்த வேட்பாளரும் எவ்வளவு செலவு செய்வார்னு கேட்கறது இல்லை. வேட்பாளர் தான் எங்க அண்ணனை பார்த்து கேட்கிறாரு, அண்ணன் செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அதான் நாம் தமிழர் கட்சி நிலைமை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிறான். 40 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 40 லட்சம். நமக்கு மலைப்பா இருக்கு. இங்க பாதி வேட்பாளர் முக்காவாசி வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த சொத்தே 40 லட்சம் வராது. ஆனா 40 லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிறேன். ஆனா திமுக அதிமுக செலவு செய்ய போற தொகை 50 கோடி 30 கோடி 40 கோடி 20 கோடி. நாங்க தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு நிற்கிறோம். ஏன்னா அவன் காசை கொடுப்பான். எங்களை போல கொள்கை கோட்பாடு மக்கள் நலன் அதெல்லாம் பேச மாட்டான். அவன் தேர்தலில் பரப்புரை முடிஞ்சிடும். இனிமே பரப்புரை செய்யக்கூடாது, பரப்புரை முடிந்து விட்டு தான் அறிவிக்கும். ராத்திரியில் துண்டை போட்டுட்டு வருவான். இந்தாங்க வச்சுக்குங்க, வச்சுக்கிட்டு ஓட்டை போட்டுருங்க. எப்படி காசை கொடுத்து வாக்களை பறிக்கலாம்னு நினைப்பேன். இந்த கட்சியோட மூலவர் அறிஞர் அண்ணா சொல்றாரு, அண்ணா தேர்தல் நிற்கிறப்ப காங்கிரஸ் காசு தருது. எதுக்கு? அண்ணாவை தோக்கடிக்க. அப்ப அண்ணா பேசின பேச்சு இன்னைக்கு இருக்குது. வக்கில்லை வக்கில்லை தெம்பில்லை என்னை தோற்கடிக்க என்னை தோற்கடிக்க. இல்லை வேணாம் வேணாம் வேணாம், உங்க அன்புக்கு நன்றி வேண்டாம். வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுங்க. உட்காரு 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 உட்காருங்க. அண்ணா சொல்றாரு, காங்கிரஸ்காரங்க காசை கொடுத்து தோற்கடிக்க முயற்சி பண்றப்ப அண்ணா பேசுறாரு, என்னை எதிர்கொள்ள வக்கில்லை தெம்பில்லை 7 மலை தாண்டி போய் வெங்கடேஸ்வர பெருமாளை கூட்டி வைக்கிறார்கள், வெங்கடேஸ்வர பெருமாள் மீது சத்தியம் செய்கிறார்கள். அந்த வெங்கடேஸ்வர பெருமாள் மேல இன்னைக்கு 7 மலை தாண்டி போய் கூட்டி வந்து சத்தியம் பண்ண வச்சது இதே திமுக தான், இதே அதிமுக தான். அன்பு சொந்தங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வியை முன்வைக்கிறோம். காசு கொடுத்து உங்களுக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பார்லிமெண்ட் உறுப்பினராக மாறக்கூடிய ஒருவன் எப்படி மக்கள் சேவை ஆற்றுவான்? உங்களுக்கு காசு கொடுத்து உங்களுக்காக உழைப்பானா? உங்களுக்காக தொண்டாற்றுவானா? திமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் சொல், ஒரே ஒருவர் ஐ பெரியசாமி கொள்ளடிக்கல, அப்பழுக்கற்ற மனிதன், மனித புனிதர் என்று சொல்லு. நீ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு ஐ பெரியசாமி பேர் வைப்பியா? யாராவது உன் வீட்டில் பிறக்கிற பிள்ளைக்கு கனிமொழி பேர் வைப்பியா? கருணாநிதி பேர் வைப்பியா? என்ன காவாலி பயன் தெரியும், வைக்க மாட்டேன். இவனும் திருட்டு போயலாம் போயிடுவான்ட்டு. ஆனால் நாங்கள் கொண்டாடுகிறோம், எங்கள் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரபாகரன் என்று பெயர் சுற்றோம். ஏன்றா அப்பழுக்கற்ற ஒப்பற்ற புனித தலைவனா போட்டிருக்கும். நீ முள்ள மாதிரி முடிச்ச வச்சு தலைவனாத்துக்கிட்ட நீயே விளை பேசுவேன்னா நாங்கள் புனித தலைவனை போட்டிருக்கிறோம். இதில் திமுக பேசிட்டோம்னா நீங்க இவ்வளவெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இவ்வளவு திமுக பேசுனீங்க பாஜக வந்துடும், பாஜக அந்த பக்கமா வந்துடும். வீட்டு ஜன்னலை புறா சாத்துங்க, பாஜக பூந்துற போது. நம்ம ஜன்னலை சாத்தோம்னா தலைவாசல் வழியா கூட்டு வருவான். யார? பாஜகவை. ஏன்னா திமுக கிட்ட எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை, எந்த மக்கள் நடந்தும் இல்லை. ஆனா ஊர்ல இல்லாத யோக்கிய மாதிரி பேசுவான். பாஜக தமிழ்நாட்டில் வந்துருவான்னு பூச்சாண்டி காட்டி நீ எல்லா அயோக்கியமும் பண்ற. எங்க பாஜக வரப்போறேன்? தமிழ்நாட்டில் பாஜக செல்லா காசு, தமிழ்நாட்டில் பாஜக செத்த பிணம். அவன் ஒரு நாளும் எழப்போறதில்லை, ஒரு நாளும் வரப்போறது இல்லை. இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு. நீங்க அண்ணாமலை எங்க இருக்காருன்னு வெத்தலை மை போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அவரே தூக்கி கடாசிட்டாங்க அண்ணாமலைய. இதுல தமிழ்நாட்டில் பாஜக எங்க வர போகுது? ஒருவேளை நயினா நாகேந்திரன் தலைமையில் பாஜக புதிய எழுச்சியை பெற்று வீரியமாக கிளம்பி வந்தாலும் ஒரே அடி அண்ணாமலை போட்டுருவார். அண்ணாமலை தலைமையில் பாஜக கிளந்து எழுந்து வந்தா வானதி அக்கா ஒரே படம் போட்டுருவாங்க.
நமக்கு எந்த கவலையும் இல்லை, மாறி மாறி அடிச்சுட்டு செத்துருவாங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்தில் நயினார் நாகேந்திரன் வாக்கு காசு தர போறாரு. அந்த காசு தருவதற்காக இந்த தொடர்வண்டி நிலையத்தில் இந்த பெட்டியில் காசு போகுது அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டு காசு பிடிக்கப்படுது. நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தப்படுறாரு. நீங்க காசு கொடுப்பதற்காக, வாக்கு காசு கொடுப்பதற்காக கத்தையா பணத்தை கொண்டு போறீங்களான்ட்டு. யாரு முதல்ல அந்த பணத்தை கொண்டு போற செய்தியை சொன்ன தெரியுமா? அண்ணாமலை. ஏன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க. பங்காளி சண்டை, ஒருத்தர் குத்துவாரு, ஒருத்தர் கழுத்தை நெரிப்பாரு, 2 பேரும் செத்து விழுந்துருவாங்க. இல்லாத பாஜக, தமிழ்நாட்டில் இல்லாத பாஜக. அவனும் தமிழ்நாட்டில் என்னமோ பூச்சாண்டி காட்டி பார்க்கறான்ல. அவனுக்கு பாஜகவுக்கு என்ன அரசியல்? மோடி நாட்டோட பிரதமராகி 11 ஆண்டு ஆயிடுச்சு. 11 ஆண்டு, ஒட்டுமொத்தமாக 15 ஆண்டு காலம் நாட்டை ஆளப் போகிறார் நரேந்திர மோடி. விபி சிங், சமூக நீதியோட காவலர் என்று சொல்லப்படக்கூடிய விபி சிங்க்கு கிடைக்காத வாய்ப்பு, விவசாயிகளின் நண்பன் என்று போட்டப்பட்ட சரண் சிங் கிடைக்காத வாய்ப்பு, நேர்மையின் அடையாளம் என்று சொல்லப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி கிடைக்காத வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத அரிய பெரிய வாய்ப்பு நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கிறது. 15 ஆண்டு காலம், தொடர்ச்சியா 15 ஆண்டு காலம். நரேந்திர மோடியோட இந்த 11 ஆண்டுகள் ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு நரேந்திர மோடி செஞ்ச நன்மை என்ன? 60 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். 60 மாதம் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நான் ஏழை தாயின் மகன், வறுமையை உணர்ந்தவன், ஏழ்மையை உணர்ந்தவன், பசி பஞ்சத்தை அறிந்தவன். நான் நாட்டை வல்லரசு பாதையில கொண்டு போறேன், வளர்ச்சி பாதையில கொண்டு போறேன். முழக்கத்தை வைத்தவன் நரேந்திர மோடி. இந்த 11 ஆண்டு காலத்தில் நாடு அடைந்த முன்னேற்றம் என்ன? நாடு கண்ட எழுச்சி என்ன? மாற்றம் என்ன? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நாங்க வந்தா கருப்பணத்தை ஒழிச்சிடும். கருப்பணத்தை ஒழிச்சிட்டானா? கருப்பணத்தை எவனவன் பதுக்கியும் வதுக்கியும் வச்சிருக்கானோ அவன் எல்லாம் பிஜேபிக்காரன். 2016 ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இதே போல ஒரு ராத்திரி பொழுதுல தொலைக்காட்சியை தோன்றிய நரேந்திர மோடி அறிவித்தார், 500 ரூபாய் தாள் செல்லாது, 1000 ரூபாய் தாள் செல்லாது, நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் செல்லாது, 100 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், 100 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதற்குள்ளாக நான் கருப்பணத்தை முற்றாக ஒழித்து விடுவேன். கருப்பணம் இல்லாத, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை படைத்து விடுவேன். அப்படி கருப்பணம் ஒழியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுங்கள் சொன்னது நரேந்திர மோடி. எப்படி 100 நாள்ல கருப்பணம் ஒழிஞ்சிரும், இல்லைன்னா என்ன பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடலாம். யார் சொல்றா? நரேந்திர மோடி. சரி, மக்கள் வந்து யோசிக்கிறான், 100 நாள்ல கருப்பணம் ஒழிஞ்சிரும், இல்லை நாட்டை பிடிச்ச பீடை ஒழிஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் லாபம் தான். ஆனா 100 நாள்ல கருப்பணம் ஒழியல, இந்த பீடையும் ஒழியல. பணம் செல்லாது என்று அறிவித்த போது நாமெல்லாம் நடுத்தெருவுக்கு வந்தோம். வங்கி வாசல்ல, ஏடிஎம் வாசல்ல கால் கடுக்க நின்னோம். 1000 ரூபாய் காசை பெற முடியாம அல்லாடி போனோம். அப்ப என்ன சொன்னா? தேசத்தின் நலனுக்காக, தேச வளர்ச்சிக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள். அதே ஒரு பல்லவி பாடினா பாருங்க. என்னங்க பணத்தை செல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நாட்டு மக்கள்லாம் வீதிக்கு வந்துட்டான், நடுத்தரவில் நிற்கிறாங்க. சியாச்சின் பனிச்சறுக்குல இந்திய எல்லையில் ராணுவ வீரன் கால் கெடுக்க நிற்கிறப்ப நீ நிற்க மாட்டியா? எங்க ஜிஎஸ்டியை நீங்க வாட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அடித்தட்டு உழைக்கும் மக்கள்லாம் நடுத்தருக்கு வந்துட்டான். சிறு குறு தொழிலாம் நலிவடைஞ்சு போச்சு, வியாபாரிகள்லாம் நடுத்தரவில் நிற்கிறான். அந்த சியாச்சின் பனிச்சறுக்குல அந்த மலையிலையும் பனையிலையும் கால் கெடுக்க ராணுவ வீரன் நிற்கிறப்ப நிற்க மாட்டியா? யார் கட்டாயம் வந்தேன்? எங்க மாட்டிறைச்சி வந்து அதிக புரதச்சத்து மிகுந்த உணவுங்க. அது விற்பனை தடை போட்டா என்னங்க உழைக்கும் மக்கள் என்னங்க பண்ணுவோம்? அந்த சியாச்சின் பனிச்சறுக்குல என்னதாண்டா அவங்க சியாச்சின் பனிச்சறுக்குன்னு பார்த்தா, அதே சியாச்சின் பனிச்சறுக்குல இந்த மலையிலையும் பனியிலையும் வெயிலையும் கால் எடுக்க நிற்கிற ராணுவ வீரன் ஒருத்தன் வர்றான். எதில் வர்றான்? ஃபேஸ்புக் லைவ்ல வர்றான், நேரலையில் வர்றான். அவன் பேர் தேஜ் பகதூர் யாதவ். அவன் சொல்றான், சாமி நான் ராணுவத்தில் வேலை செய்கிறேன் சாமி, எனக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டேங்கிறேன், சப்பாத்திங்கிற பேரில் ஒன்று வைக்கிறான், அதை பிக்க முடியல, அதுக்கு குருமாங்கிற பேரில் கருமத்தை ஊத்துறான், வாயில வைக்க முடியல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. உடனே இந்த நாடு என்ன சொல்லுது? நாட்டோட ஆட்சியாளர்கள் அவன் சொல்றதை கேட்காதீங்க, அவன் பைத்தியக்காரன். அதுக்கு ஒருத்தன் கேட்கறான், எங்க பைத்தியக்காரன் எல்லாம் ராணுவத்தில் சேர்ப்பீங்களாங்க? பைத்தியக்காரன் கையில் துப்பாக்கியை கொடுத்து ராணுவத்தில் எடுத்துவீங்களா அப்படின்னு. பைத்தியக்காரன் கையில் நாட்டையே கொடுத்துருக்கிறப்ப
துப்பாக்கி கொடுத்த பெரிய விஷயம். அதுதான் பாஜக. அந்த பாஜக தமிழ்நாட்டில் பல வித்தை காட்டுறான். என்ன வித்தைய? அவனுக்கு எப்போதும் அரசியலுங்கிறது மதம் தான். அவன் அரசியலை சுருங்க சொல்லிடலாம். ஒன்று பசுமாடுன்னு, ஒன்று பாகிஸ்தான் நாடு. நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம், பாகிஸ்தானை சுக்குநூறாக உடைப்போம். அவன் பேசுவான். ஆனா சீனான்னு வாயத்துறை அவன் வாய முடிடுவான். ஏன்னா அவன் பம்மாத்தெல்லாம் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் மீது போர் தொடுப்போம், சீனாவை என்றால் மூடிக்கொண்டு இருப்போம். சீன ராணுவம் என்ன பண்ணுது? இந்திய எல்லையை ஆக்கிரமிக்குது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், மாநிலம். அந்த அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவோட பகுதி இல்லை, அது எங்களோட பகுதின்னு சீனா சொந்தம் கொண்டாடுது. அருணாச்சல பிரதேச தெற்கு திபேத்துங்கிறான். அந்த அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள நரேந்திர மோடி சென்றால் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் என் எல்லைக்குள்ளே அனுமதி இல்லாமல் எப்படி வரலாம், வெளியே போங்கிறான் நரேந்திர மோடியை. அப்ப நரேந்திர மோடி இந்த 11 ஆண்டு காலத்தில் சீனாவை கண்டிக்கிறேன் என்று நீங்க பேசுறீங்க, பார்த்தது உண்டா? பேசவே மாட்டார். சீன ராணுவம் வர்றான், வந்து இந்திய எல்லையை ஆக்கிரமிக்கிறான். இந்திய ராணுவனோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இந்திய ராணுவனோட தலையை கொய்து எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு எதிராக இந்தியா ஆட்சிய உச்சபட்ச எதிர்வினை என்ன தெரியுமா? அதிகபட்ச எதிர்வினை டிக்டாக்கு தடை போட்டது. ஏன்? அது சீனாவோட ஆப்பு. சீனாவோட ஆப்பை நாங்கள் தடை பண்ணிட்டோம். இந்த ஒரு நகைச்சுவை வரும் இல்லை, நான் வந்து சீப்பை திருடிட்டேன், இனிமேல் எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த மாதிரி இந்த சீன ஆப்பை வந்து முடக்கிட்டா வந்து சீனாவே முடங்கிடுமா. நீங்க யோசிச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே. டிக்டாக்கு தடை போட்டா ஜிபி முத்து கவலைப்படலாம், சீன அதிபர் ஏன் கவலைப்பட போறேன்? ஆனா அதிகபட்சமாக சீனாவுக்கு எதிராக ஆற்றிய எதிர்வினை வந்து அதுதான். அவ்வளவுதான் பாஜக, அவ்வளவுதான் இவன். அந்த பாஜக தமிழ்நாட்டில் எந்த வழியாவது நுழைய முடியுமான்னு பார்க்கிறேன். அவனுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் என்ன? ஆண்டுதோறும் பிள்ளையார் சதுர்த்தி வரும். பிள்ளையார் சதுர்த்தி வர்றப்ப பிள்ளையாரை கும்பிடுவான்னு பார்த்தா பிள்ளையாரை கொண்ட தெருமுக்கில் நிற்க வச்சிருவான், உட்கார வச்சிருவான். அவர் வெயிலையும் மழையிலையும் உட்கார்ந்துருப்பார். ஏண்டா அப்படி படுத்துறீங்கன்ட்டு. கடைசியில் ஒரு நாள் அவரை தூக்கிட்டு போவான். அப்போ அடான்ட்டு அவரும் பார்ப்பார், கொண்ட நடுத்து கடலில் போட்டு வந்துடுவான். இதுதான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். இது எப்படி தொடங்கப்பட்டுச்சு? வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு பார்க்குறப்ப எலிகள்னு தெரியுது. அப்போ எலிகளை ஒழிக்க வெள்ளைக்கார அரசு சட்டம் போடுது. எலிகளை ஒழிக்கக்கூடாது, எலிகளெல்லாம் பிள்ளையாரோட வாகனம்னு பாலகங்காதர திலகர் எலிகளுக்கு ஆதரவாக தொடங்கிய ஊர்வலம் தான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். அந்த ஊர்வலத்தை இந்தியா முழுக்க பரப்பி விட்டார்கள். அந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் போகும். அப்போ ஒரு காலனி இருக்கும், ஒரு சேரி இருக்கும், ஒரு குப்பம் இருக்கும், ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மகன் இருப்பான். என் தெரு வழியா பிள்ளையார கொண்டு வா, நான் பிள்ளையார வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த வழியா பிள்ளையார் போக மாட்டார். எங்க மசூதி இருக்கோ, எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ அது வழியா தான் கொண்டு போவான். ஏன்? அங்க கொண்டு போறது மத உணர்வை தூண்டுகிற விதத்தில் முழக்கம் போடுறது, இந்து இஸ்லாம்னு மக்களை பிரித்தாடுறது, அப்படி பிரித்தாண்டு வாக்கு பொறுக்குவது. இதுதான் பாஜகவின் திட்டம். அவன் பிள்ளையார தமிழ்நாட்டில் பேசி பேசி பார்த்தான், எடுக்கல. அப்ப என்ன பண்ணிட்டான்? பிள்ளையார பிரேக்கப் பண்ணிட்டான். முருகன் மீது ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். அவர் செருப்படுத்தி வீசாரு, போடா பொறுக்கி நாய, செருப்படுத்தி வீசாரு, விளக்க மரத்தை அடிக்கிறாரு. அவர் காரி காரி துப்புறாரு, அசிங்க அசிங்கமா முருகன் கேட்கிறாரு. அவன் திருந்த மாட்டேங்கிறான். இப்ப முருகன் மீது ஒருதலை காதல் கொண்டு நாங்கள் திருப்பரங்குன்றத்திலே அந்த இடத்தில் தான் நாங்கள் விளக்கை ஏற்றுவோம். விளக்கை ஏத்தாது ஓய மாட்டோம். கார்த்திகை தீபம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, ஆனா இன்னும் விளக்கேற்றணும். ஏன் விளக்கேற்றணும்? ஏன்னா ஏற்ற முற்படுவது கார்த்திகை தீபம் இல்லை, கலவரத்தீ. என் அன்பு சொந்தங்களே, திருப்பரங்குன்ற மலை மேல ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது. எல்லா ஆட்சியிலையும் எந்த சிக்கலும் இல்லை. அதே திருப்பரங்குன்ற மலை மேல சிக்கந்த தர்கா இருக்கு. சிக்கந்த தர்கா இருக்குது. இஸ்லாமிய சொந்தங்கள் போய் வழிபாடு செய்றாங்க. இந்த பக்கம் போய் முருகனை வழிபாடு செய்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சமய பிணக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிறப்ப பல ஆண்டுகளாக சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீர்மோர் கொடுப்பது இஸ்லாமிய சொந்தங்கள்.
இந்த நிலத்தில் இயல்பிலே இந்து இஸ்லாம்ங்கிற பிரிவினை எல்லாம் இல்லாம மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. ஆனா அங்க ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். அவன் என்ன பண்றான், அந்த திருப்பரங்குன்றம் மலையை பிடிச்சுக்கிட்டு இப்ப அந்த இடத்துல நாங்க விளக்கேற்றுவோம்ங்கிறேன். இவன் விளக்கேற்றதா சொல்ற இடத்துல இருந்து சரியா 50 மீட்டர்ல தர்கா இருக்கு. சரியா 50 மீட்டர் விளக்கேற்ற போறவன் ஒரு கல்லை எடுத்து தர்கா மேல வீசிட்டா கூட மிகப்பெரிய மத சிக்கலை கொண்டாந்து விட்டுரும். இப்ப அதுக்கு தான் வேலை நடக்குது. என் அன்பு சொந்தங்கள் கவனிச்சு பாருங்க. பாஜக இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஆட்சியில் இருக்கான். 2 முறை தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சார் நரேந்திர மோடி. 3வது முறையா கூட்டணி கட்சியோட தலைவர மத்தியில் வந்து நரேந்திர மோடி இருக்கார். பாஜக இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 1992ஆம் ஆண்டு பாபர் மசீதியை இடிச்சு தகர்த்தது. என் அன்பு சொந்தங்களே, இவன் என்ன காரணம் சொன்னா, அயோத்தியில இருந்த பாபர் மசீதியை இடிச்சு தகர்த்தான். அதுக்கு சொன்ன காரணம், அந்த அயோத்தியில தான் பாபர் மசீதி இடிக்கப்பட்ட இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னா. ராமர் பிறந்தாரு அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலை இடிச்சு விட்டு தான் இவங்க பாபர் மசீதி கட்டினாங்கன்னு இல்லாத ஒரு பச்சை பொய்யை பெரும்பான்மை மக்களை நம்ப வச்சான். கேட்டா ராமர் இங்கதான் பிறந்தாரு. ராமர் அயோத்தியில இல்ல, அகில உலகத்துல எங்கேயும் பிறக்கல. ஏன்னா பிறப்பதற்கோ இறப்பதற்கோ அவர் மனிதன் இல்லை, இதிகாச புராண கதாபாத்திரம். ராமன் பிறந்தது எங்க பிறந்தாரு? வால்மீகியோட மூளையில, வால்மீகியோட சிந்தனையில பிறந்தான். பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அவனை பல்வாழ்த்தவன் சூழ்ச்சி பண்ணி கட்டப்பா மூலமா முதலை கொத்தி கொண்டு விட்டான். அந்த பாகுபலி பரமகுடித பிறந்தான். பரமகுடிதே செத்து போயிட்டான். அந்த பாகுபலிக்கு பரமகுடித வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ. சக்திமான் ஒருத்தன் இருந்தான். அவன் கங்காதர்ங்கிற பேர்ல வாழ்ந்தான். சக்திமான் வந்து சாத்தூர்ல செத்து போனான். சாத்தூர்ல சக்திமானுக்கு கோயில் கட்டணும்னா எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ, அதே போல பைத்தியகாரத்தனம் தான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியது. அவன் என்ன சொல்லி போனா, அந்த இடத்துல அயோத்தியில வந்து பாபர் மசீதி இருக்கு, நாங்க பாபர் மசீதி எதுவும் செய்ய மாட்டோம், எங்களுக்கு அது ராம ஜென்ம பூமி, ராம ஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம்னு உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு போனான். உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு போனவன் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீதியை இடித்து தகர்த்தான். உலகத்தின் கண் முன்னால நாடு முழுமைக்கும் மத கலவரம், உயிர் பலிகள், மக்கள் 2ஆக பிளவுபட்டார்கள். செங்குத்தாக சமூகத்தை பிளந்தான். அதன் வெளிப்பாடு 2 இடத்துல தொடங்கிய பாஜக அறுதி பெரும்பான்மையோட பிறலனா கூட வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி பிடிச்சிட்டான். காரணம் மத பூசல். இப்ப 2024 நரேந்திர மோடி பரப்புரை பண்ணாரு. 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செஞ்ச பிறகு நரேந்திர மோடி அடுத்த தேர்தல் எதிர்கொள்றாரு. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் 10 ஆண்டு காலம் பாஜக செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? பாஜக பண்ண அரும்பெரும் காரியம் என்ன தெரியுமா அப்படின்னு பேசி வாக்கல. நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? மறுபடி பாஜக ஆட்சிக்கு வராவிட்டால் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், ராமர் கோயிலை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று நரேந்திர மோடி கேட்டார். ஆனா என்னாச்சு? அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியிலே பாஜக தோற்று போனது. அப்ப ராமர் கோயில் அரசியல் காலாவதி ஆகி போனது. இப்ப ராமரை விட்டுட்டான். இப்ப ராமரை பிரேக்கப் பண்ணிட்டான். இவளும் நமக்கு செட் ஆக மாட்டான்ட்டு. அவன் எப்படி தெரியுமில்ல, பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு எனக்குன்னு உட்காந்துருவேன். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் போடுவான். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கம் போடக்கூடிய பாரதிய ஜனதா அருகாமையில் கேரளாவில் பேசுவானா, அங்க போனா சாமியே சரணமைப்பாம்பா. அங்க சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக ஆந்திராவுக்கு போனா ஏழுகுண்டல வானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தாம்பா. மகாராஷ்டிராவுக்கு போனா அங்க போறப்ப கனவிதாதா மோரியாம்பா. அதே உத்தரப்பிரதேசுக்கு போனா ஜெய் ஸ்ரீராம்பா. அதுவே மேற்கு வங்காளத்துக்கு போனா ஜெய் காளி ஓம் காளிம்பா. கடைசியில் ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத்தும்பா. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாகத்தான் இங்க வந்து ஒரிசா சட்டமன்ற தேர்தல் வருது. ஒரிசா சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக நரேந்திர மோடி அமித்ஷா எல்லாம் போறாங்க.
மேடையில் மோடி அமித்ஷாலாம் நிற்கிறாங்க. நிற்கிறப்ப தொண்டர்கள்லாம் பார்த்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க. இவர் நகி ஜெய் ஜெகநாத். ஏன் ராமர் அரசியல் இனிமேல் வேலைக்கு ஆகாது, ராமரை கழட்டி விடு, ஜெகநாத்தை சேர்த்துக்க. இவ்வளோதான் பாஜக. இந்த பாஜக கோயம்புத்தூரில் கலவரம் ஏற்படுத்தி, கோயம்புத்தூரில் கலவரத்தை ஏற்படுத்தி கோயம்புத்தூரில் வளர்ந்துட்டான். கோயம்புத்தூர் இன்னைக்கு வரைக்கும் தொழில்துறை நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை மதப்பதற்றம் மிகுந்த ஊராக மாற்றிட்டான். கோயம்புத்தூரை ஆட்கொண்டது போல மதுரையை ஆட்கொள்ளணும். அதுக்கு இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரம் அதை கையில் எடுத்துட்டான். இது என்ன கூத்துன்னா, இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் பாஜக அரசு செய்வதற்கு ஏதுவாக பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுத்ததே இந்த கேடுகட்ட திமுக தான். 2024 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ராஜபாளையத்திலிருந்து அபுதாகின்னு ஒருத்தர் குடும்பத்தோடு அந்த சிக்கந்த தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறாரு. ஆடு கோழி எல்லாம் கொண்டுகிட்டு போறாரு. அந்த சிக்கந்த தர்காவில் 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பலிடப்பட்டு வருது. எப்ப 300 ஆண்டுக்கு மேல. ஆனா அபுதாகிர் போறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று அனுமதி மறுக்கிறது. ஜமாத்தார்கள் பேசுறாங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் பேசுது. 1 மாத காலம் பேசு பொருளாகுது. எங்க 300 ஆண்டா இருக்குது, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. 1 மாத காலமா பேசு பொருளா இருக்குது. கடைசியில் என்ன ஆச்சு? கடைசியில் அதை பிடிச்சுக்கிட்டான். ஓஹோ, திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்குதா, அப்ப அதை வச்சு அரசியல் பண்ணலாம்ட்டு மதுரையில் முருகன் மாநாடு அப்படின்னு இந்து மணி சார்பாக மாநாடு போடுறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் இந்த கார்த்திகை வந்தவொடனே கார்த்திகை தீபத்தை அங்கதான் ஏற்றுவேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். இப்ப அன்றைக்கு அந்த ஆடு கோழி பலியிட தடைன்னு தமிழ்நாடு அரசின் காவல்துறை அனுமதி மறுக்கலன்னா இவ்வளவு பெரிய சிக்கலே வந்திருக்காது. அப்ப பாஜக அரசியல் செய்வதற்கு பாதை போட்டு கொடுப்பது இந்த கேடுகட்ட திமுக. வரலாற்றை திரும்பி பார்த்தா பாஜக நாடு முழுக்க வளரவே இந்த திமுக தான் காரணம். நாடு முழுக்க நான் பல இடங்களில் பதிவு பண்ணிட்டேன். வாஜ்பாய் முதல் முறையாக வாஜ்பாய் ஆட்சி முதல் முறையாக 13 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. வாஜ்பாய் 13 நாளில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து போகுது. அதுக்கு முறை ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஆதரவு 13 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. 13 மாதம் முடிஞ்ச உடனே ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆதரவை திரும்ப பெற்றுறாங்க. ஆதரவை திரும்ப பெற்ற உடனே 13 நாள் 13 மாதம்னு ஒரு 3 ஆண்டுகள் ஆட்சியை கூட நிறைவு செய்ய முடியாமல் பாஜக தடுமாறி பதவி விட்டு விலகுது. அந்த சமயத்தில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி, சரியான நபர் தவறான கட்சியில் இருக்காருன்னு சொல்லிட்டு வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து பாஜகவை 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் அமர்த்த துணையாக நின்றது இதே திமுக. இதே திமுக 2002 குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருக்காரு. குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருக்கிற போது குஜராத்தில் இனப்படுகொலை 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க நரேந்திர மோடி அரசு பச்சை படுகொலை செய்கிறது. காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் இஸ்லாமிய ஒரே காரணத்துக்காக வீதியிலே வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். பச்சை படுகொலை. இஸ்லாமிய பெண்மணியின் வயிற்றை கிழித்து வயிற்றில் இருந்த சிசுவை எடுத்து நெருப்பிலே பொசுக்கி போட்டு கொன்றான். எல்லா பேரவடும் நடந்துச்சு. 2002 குஜராத்தில் மதவெறி படுகொலைகள். அப்படி படுகொலை நடந்த போது அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணியில் இருந்தவர், பாஜகவோடு அமைச்சரவையில் இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறினார். மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறினார். அதே போல அவர் கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனால் கூட்டணியை விட்டு வெளியேறாது நரேந்திர மோடியோட பக்கத்தில் நின்றது இந்த கருணாநிதி, இந்த திமுக. என்ன கூத்து தெரியுமா? சனாதனத்தை நாங்கள் தான் எதிர்ப்போம். அவர்கள் எல்லாம் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள். யார் சொல்றா? அண்ணன் திருமாவளவன். குஜராத் படுகொலையின் போது நரேந்திர மோடியை எதிர்க்காது அந்த கூட்டணியிலே சகித்து கொண்டு தொடர்ந்தவர் அண்ணன் திருமா. மறக்க முடியுமா? இப்போ நாம் தமிழக கட்சி RSS பெற்றெடுத்த பிள்ளை. பிரசவம் பார்த்த செவிலியரை விடுதேன். RSS பெற்றெடுத்த மூத்த பிள்ளை யாரு? கமலஹாசன். அந்த பிள்ளைக்கும் பிரசவம் பார்த்து பேர்காலம் பார்த்து பேர் வச்சவர் திருமாதான். எப்ப? 2018 கமலஹாசன் RSS பிள்ளைன்னார் அண்ணன் திருமா. கடைசியா பார்த்தா அந்த குழந்தை அறிவாளத்தை தவழ்ந்துகிட்டு இருக்குது. அதை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் திருமா. இப்ப நாம் தமிழக கட்சி உடனே பாஜக பி டீம் RSS பிள்ளை.
10 சீட்டுக்கு நீங்கள் படுற பாடு பேசவும் கூடாது. எதுக்கு இந்த வேலைங்கிறேன்? எதுக்கு இந்த வேலை? தேவையில்லாத வேலை. நீங்கள் திமுகவுக்கு ஒத்து ஊதுறீங்களா? திமுகவுக்கு ஜாலரா போடுறீங்களா? போட்டு வாங்க. எதுக்கு நாம் தமிழர் கட்சியிடம் மோதுறீங்க? நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு, நாங்கள் பாமக பேச வேண்டாம், விசிகா பேச வேண்டாம், கடந்து போகிறோம். ஆனால் நாங்கள் என்ன அப்படி கடந்து போனாலும் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்னு குறுக்க வந்து விழுந்துடுறது. ஸ்டாலின் அடிக்காதீங்க, ஏன் மேலே அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். யார்? அண்ணன் திரும்ப. எங்கே இருக்கீங்க நீங்கள்? உழைக்கும் மக்களுக்கு, ஆதி தொல்குடிகளுக்கு இந்த திமுக பச்சை துரோகம் விளைவிக்கிறது. ஆனால் துரோகம் விளைவிக்கிறது தெரிந்தும் கூட சகித்து கொண்டு வீசிக்கா இருக்குது. சகித்து கொண்டு ஒன்றும் வேண்டாங்க. நீங்கள் ஒன்றும் சனாதனத்தெல்லாம் கிழிக்க வேண்டாம். தமிழ்நாடு முழுக்க வீசிக்கா கொடியேற்ற முடியுமா? கொடியேற்றக்கூடிய நிலைமை இருக்குதா? மதுரையில் திருமா ஏற்றிய கொடியை பிடிஞ்சு போடுது திமுக அரசு. திருமா ஏற்றிய கொடியை கோட்டை பிடிப்போங்கிறார் அண்ணன் திருமா. ஆனால் கோட்டை சுவரை கூட பிடிக்க முடியல. அது ஒரு கொடுமை, அது ஒரு பரிதாபம். அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை நாங்கள் மறைச்சிடுவோம். எப்படி மறைப்பீங்க? நீங்கள் போஸ்டர் ஒட்டினீங்கன்னா அது மேலே நாங்கள் போஸ்டரை ஒட்டி மறைச்சிடுவோம். என்ன ஒரு புரட்சிகரமான திட்டம்! அமைப்பாக திரளுவோன்னு புத்தகம் எழுதி திரும்ப தான் சொன்னார். நாம் தமிழர் கட்சி போஸ்டர் ஓட்டுனா அது மேலே போஸ்டர் ஓட்டுன்னு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன். உங்களுக்கு துரோகம் பண்ணுறது திமுக. தமிழ்நாட்டில் அமைப்பே இல்லாத கட்சி காங்கிரஸ். தமிழ்நாட்டில் புளிய மரத்துக்கு கிளை இருக்குது, ஆலமரத்துக்கு கிளை இருக்குது, காங்கிரஸ் கிளையே கிடையாது. ஆனால் அந்த காங்கிரஸ் சோழையா 10 தொகுதி வாங்கிட்டான் பார்லிமெண்ட் தேர்தலில். விசிகாவுக்கு தமிழ்நாடு முழுக்க அமைப்பு இருக்குது. இதே போல தமிழ்நாடு முழுக்க மறைச்சு போஸ்ட் ஓட்டுற ஆள் இருக்கு. ஆனால் உங்களால் சீட்டு வாங்க முடியுதா? அவன் என்ன பண்ணுறான்? கடைசியாக காங்கிரஸ் கொடுத்துருவோம், விசிகா முடிய கொடுத்து முடிச்சுட்ருவோம் அப்படின்ட்டு இப்போ 10 சீட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ முக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மாநாடு போடுவாங்க பாருங்க, தேர்தல் நெருக்கத்தில் விசிகா மாநாடு போடும். எதுக்கு? இவ்வளவு கூட்டம் இருக்கு, 10 சீட்டாவது பார்த்து கொடு, இவ்வளவுதானே. அப்படி இருக்கிறப்ப நீங்க முட்டி மோத வேண்டியது அறிவாலத்தில். அண்ணன் திருமாவே முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு கருதி நாங்கள் அவரையும் பெரியார்னு போட்டணும். ஆனா திமுக என்ன சொல்லுது? திருமா சாதி தலைவருங்குது. அவ்வளவுதான். அப்ப போஸ்டை மறைக்க வேண்டிய இடம் எந்த போஸ்டை மறைக்கணும்? பெரியசாமி படம் இருந்துச்சுன்னா அந்த போஸ்டை மறைங்க. தேவையில்லாம இங்க பாயாதீங்க. ஒரு தலை காதல் இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு தலை மோதலா இருக்குது. அதனால மக்கள் விழித்து கொள்ளணும், கிளந்து எழணும். சரி, யாருக்கு போடலாம்? புதுசா இருக்காது போடணும். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? ஒரு மாச காலமா ஆளை காணும். கேடிவியில் இருக்காப்புல, கேடிவியில் பார்த்தா விஜய் வர்றாப்புல, பயங்கரமா பேசுறாரு. சன் டிவியில் பார்த்தா பயங்கரமா பேசுறாரு. நிஜத்தில் எங்கடான்னு கேட்டா வாயை முடிக்கிட்டு மௌன விரதம். அது அரிய தத்துவம் இல்லை. தத்துவத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்க, சும்மாலே இல்லை, தத்துவத்தை பின்பற்றி வாழ்றாரு. உசுப்பேத்தவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. இப்போ என்ன பண்றாரு? ஒன்று உம்முன்னு இருக்காரு, இல்லை கம்முன்னு இருக்காரு. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. அது ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவன், அதுக்கு தொண்டன் 4 பேர் போய் ஊருக்கு 4 பேர் போஸ்ட் வச்சு இந்த பதாக வைக்கிறதுக்கு மரம் நடுவோம், மழை பெறும்னு வை, பயன்பெறும். இந்த ஊரை சொல்லி இந்த ஊருக்கு போற வழின்னு வை, பயன்பெறும். எதுக்கு இந்த கட்சி? கட்சி தொண்டன் செத்து போனா விட்டுட்டு ஓடுறான் ஒரு தலைவன், அவனை ஏற்றிட்டு போறியா? கரூர்ல 41 பேருங்க செத்து விழுந்தான். விஜயை பார்த்துட்டு வீடு திரும்பாம பிணவரைக்கு போயிட்டான். பிணவரைக்கு செத்து போன உடம்பை பார்த்து கண்ணீர் விட்டு கதை எழுது, ஒரு மாலை போட துப்பு இல்ல. 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு முதற்கட்ட தகவல் கேட்ட மாத்திரத்தில் அலையில் அடிச்சுக்கிட்டு தலைவன் நின்றுக்க வேண்டாமா? ஆனா தலைவர் என்ன பண்ணாரு? ஓடி போயிட்டாரு பனையூருக்கு. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் போயிடுவாரு. அது என்ன சொல்றான்? எங்க தலைவருக்கு சுயநலமே இல்லை. எப்படி சொல்றீங்க? அவர் பிரச்சனைக்கே வாய் திறக்க மாட்டாரு. ஜனநாயகன்னு ஒரு படம், அது ஒண்ணும் இல்லை. பகவன் கேசரின்னு அனில்னு ஒரு இயக்குனர், யாரு? அனில்னு ஒரு இயக்குனர். அங்க பகவன் கேசரி இயக்குனர் பேரே அனில் தான். அவர் இயக்குனர் பகவன் கேசரி. அந்த கேசரியில் கொஞ்சம் நெய்யை தூக்கலா, கொஞ்சம் முந்திரியை தூக்கலா போட்டு அதை கிண்டிச்சு கொண்டாந்து வைக்கிறார். அதான் ஜனநாயகன்.
அந்த படத்தை சென்சார் விட மாட்டேங்குது. சென்சார் யாரு? மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது, மத்திய அரசின் கீழே வருது. அப்ப என்ன பண்ணணும்? மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள், நீங்க என்ன சீண்டுங்க, என்ன பழி வாங்குறோம்னா என்ன பழி வாங்குங்க, ப்ரொடியூசரை விட்டுருங்க, படத்தோட விநியோகஸ்தரை விட்டுருங்க, படத்தை விட்டுருங்க அப்படின்னு பேச வேண்டியதானே? நரேந்திர மோடியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன், அமித்ஷாவின் அடாவடித்தனத்துக்கு முடிவு கட்டும் சொல்ல வேண்டியதானே? எதுவுமே பேசல. அதுல திமுக அரசை நோக்கி ஏண்டா இந்த விஜயை தொட்டம்னு நீங்க நினைச்சு நினைச்சு பழி வாங்குவீங்க, நினைச்சு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கிறது. அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் ஒரு நகைச்சுவை இல்லை, அண்ணன் கட்டை அவுத்து விடுங்க, கட்டவே இல்லை போடாங்கிற மாதிரி. அந்த கேடு கட்ட திமுக ஒண்ணுமே பண்ணாம விட்டான். 41 பேர் செத்த பிறகும் ஒத்த வழக்கு போடுறத விஜய் மேல. ஏன்னா அரசுல மரணம் எடுத்துக்கிட்டு அவன் ஒண்ணு பண்ணாம விட்டான். அவன் ஒரு கையாளாதவன் திமுக, அவன்கிட்ட போய் வீரத்தை காட்டுறது. ஆனா பாஜக வாயை திறக்கிறது இல்லை, வாயே திறக்கலைங்க. எங்க பிரச்சனை விட்டுட்டு ஓடிடுறாங்க. எப்படிங்க ஓட்டு போட்டு அதிகாரத்தை ஏற்றி வைப்பீங்க? எப்படி ஏற்றி வைப்பீங்க? அதிகாரத்தின் நிழலை கூட தொடரல, அதிகாரத்தின் நிழலை கூட தொடரல. இப்பவே மண்டை மேல கருவம். உன்னை பார்க்க வந்து செத்து போனான்னா பாதிக்கப்பட்ட மக்களை அந்த வீட்டுக்கு போய் நீ தான் பார்க்கணும். நீ எதுக்கு ரெசார்ட் கூப்பிடுற? பண திமிரா, பண கொழுப்பா? எதுக்கு ரெசார்ட் கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்ட? முதலமைச்சர் ஆயிட்ட நாளைக்கு கரூர்ல வெள்ளம் வந்துருச்சு, கரூர்ல ஒரு இயற்கை சீற்றம் இல்ல ஒரு பேரிடர் வந்தா என்ன பண்ணுவேன்? அந்த தெருவுக்குள்ள நான் போக முடியாது, லாரியில வச்சு மக்களை போல அள்ளிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவியா? எந்த தலைவன் பண்ணா? வலதுசாரி இடதுசாரி எந்த தலைவனும் களத்துக்கு தான்டா போனான், எல்லாம் களத்துக்கு தான் போனான். எம்ஜிஆர் அரசியல் மீது முரண்பாடு இருக்கு, விமர்சனம் இருக்கு, ஆனால் எம்ஜிஆர் களத்துக்கு போனார். காமராசர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு களத்துக்கு போனார். எல்லா தலைவனும் களத்துக்கு போய் களத்துல தான் வந்திருக்கான். நான் களத்துக்கே போக மாட்டேன், நான் களத்துக்கே போக மாட்டேன். ஆனா ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டணும். தமிழ்நாட்டில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை அமைச்சர் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை மாவட்டம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஒன்றியம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு கருமாந்தம் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. நம்மாழ்வார் சொல்றாரு, பேரறிஞர் நம்மாழ்வார், சந்தர்ப்ப சூழல் கோழையை வீரனாக்கிறதும் இல்ல, வீரனை கோழையாக்கிறதும் இல்ல, அவன் யார் என்று அடையாளம் காட்டுங்கிறார். அரசியல் கோழை, அப்பட்டமான அரசியல் கோழை விஜய். நீ பேச இப்ப என்ன தெரியுமில்ல, கூட்டம் நடத்தினா போதும் 4 பேர் இருப்பான் இந்த தாவேக கட்சியிலேருந்து, பைக் எடுத்துக்கிட்டு டிவிக்கே, அப்புறம் அந்த பக்கம் டிவிக்கே கொடியை வச்சுக்கிறது, ஒரு கொடியை எடுத்துக்கிறது. ஜல்லிக்கட்டில் மாட்டை அடக்க போகிறேன், மாட்டை அடக்க போகிற நேரத்தில் கொடியை காட்டுறேன், மாடு வெறிக்குது, என்னடா அது கேவலங்கட்ட கொடியா இருக்குன்ட்டு. திருச்செந்தூரில் மன நிம்மதி இல்லாமல் மன அமைதிக்காக கோயிலுக்கு வழிபாடு செய்ய போகிறேன், அங்கே கொண்ட கொடியை காட்டுறேன், அவன் உச்சபட்ச மன உளைச்சேர்றேன். தேட்டரில் படம் பார்க்க போனேன், அங்கே காமிக்கிறது கொடியை காட்டுறது, எங்கே போனாலும் கொடியை காட்டுறது, டிவிக்கன்னு கத்துறது. ஏன்டா அவர் கட்சியில் தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் கட்சியா? எங்கே போய் காட்டு, அவ்வளவு வேகம் இருந்தா போ, டெல்லி கிளம்பி போ, பிளைட் டிக்கெட்டை போட்டு நரேந்திர மோடி வர்ற வழியில காட்டு, அமித்ஷா போற வழியில காட்டு. அதுக்கு துப்பு இல்லை. ஒத்த வழக்கு ஒரு கட்சியை கலகத்து போயிருங்க. ஒத்த வழக்கு படத்தில் பேசுவாங்க, படத்தில் ஏகப்பட்ட வசனம், பக்கமும் வசனம் பேசுறது. நான் திரும்பி போகணும்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் கம்மிங், ஷார்ட் ஓகே அப்படின்னு உட்காந்துருவாரு. ஆனா நிஜத்துல இது வழக்குன்னா சிறையில் போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருந்திருக்காரு, நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளர் இருந்திருக்காரு, சசிகலா அம்மையார் கூட குறைந்த காலம் பொதுச்செயலாளர் இருந்திருக்காங்க, அதே போல எம்ஜிஆர், பல பேர். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் வந்து வழக்குக்கு பயந்துக்கிட்டு 1 மாத காலம் தலைமறைவானது இவங்க தான். எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டது உண்டு. அந்த போராட்ட வடிவங்கள்ல ஒண்ணு சிறை நிரப்பும் போராட்டம். ஒட்டுமொத்த கட்சியும் வரிந்து கட்டி கொண்டு மூட்டை முடிச்சு எடுத்துக்கொண்டு நாங்கள் போராடி சிறைக்கு போறோம்னு சிறை நிரப்பும் போராட்டம் நடத்திய நிலம் இந்த தமிழ்நாடு. அந்த நிலத்தில் ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் வழக்கு பயந்து ஓடுறாங்க. நாம் தமிழக கட்சி இந்த 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் சந்திக்காத வழக்கா? நாங்கள் எதிர்கொள்ளாத அடக்குமுறையா? நாங்க பார்க்காத அவதூறு பரப்புறையா? எங்கள் அண்ணன்கள் மீது வழக்கு இருக்குது,
எங்கள் அண்ணன் சைமனை வந்து நியாயத்துக்காக போராடுறதுக்காக ஒரு 3 மாதம் 4 மாத காலத்துக்கு முன்னாடி அவரை சிறைப்படுத்தினாங்க. இந்த ஊரில் கள்ளாச்சாரம் வைக்கலாம், போலீஸ் கண்டுக்காது. கஞ்சா வைக்கலாம், போலீஸ் கண்டுக்காது. அபின் வைக்கலாம், போலீஸ் கண்டுக்காது. எந்த அயோக்கியத்தனமும் பண்ணலாம், போலீஸ் கண்டுக்காது. நியாயத்துக்காக பேசிட்டா வழக்கு, சிறை. அண்ணன் சைமனை வந்து வழக்கு போட்டு சிறைப்படுத்தினாங்க. வெளில வந்து எந்த கம்பீரத்தோட போனாரோ அதை விட 10 மடங்கு கம்பீரத்தோட நிமிர்ந்து நிற்கிறார். உங்கள மரியாதை. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்னையே சோதனை போட்டது தேசிய பாதுகாப்பு முகமை, இந்தியாவின் உச்சபட்ச விசாரணை அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், சர்வதேச குற்றவாளிகள் இவர்களை பிடிக்கக்கூடிய அமைப்பு தேசிய புலனாய்வு முகாமை என்ஐஏ. அந்த என்ஐஏ எங்கள் வீடுகளுக்கு வந்துச்சு. எனக்கு சம்மன் அனுப்புறான், வாட்ஸ்அப்பில் அனுப்புறான். 7:30 மணிக்கு காலையில் வந்துருங்க நாளைக்குன்ட்டு. நாங்களும் சம்மனுக்கு போனோம். 8 மணி நேரம் நாங்களும் உள்ளே உட்கார்ந்தோம். நாங்கள் உட்கார்ந்துருக்கப்பவும் செய்தி வந்துச்சு. கிடிச்சுப்படி கேள்வி, திணறிய நாம் தமிழர் நிர்வாகிகள் தடை செய்யப்படுகிறதா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டாங்க. நாங்கள் வெளில வந்து சொன்னோம், இது அமித்ஷாவோட பழி வாங்கும் செயல், பாஜகவை ஒழிக்காது ஓய மாட்டோம்னு என்னைய அலுவலக வாசல் நின்று பேசணும். விஜய் பேச சொல்ல, ஒரு தடவை பேச சொல்ல. அந்த வழக்கு எதுக்குன்னு கேட்டால் அது உலகமாக நகைச்சுவை. எங்கள் மேலே போட்ட வழக்கு. நான் விசாரணைக்கு போகிறேன். என்னை அந்த நிர்வாகி இருக்கிறார், அதிகாரி, வாங்க உட்காருங்க. உட்கார்ந்தவொடனே வழக்கு என்ன தெரியுமா? இந்த சேலத்து பக்கம் வந்து 2 பசங்க ஏதோ வெடிகுண்டு தரைச்சாங்களா, அதெல்லாம் வழக்கு? இல்லை அதெல்லாம் வழக்கு கிடையாது. சீலன் முருகன்னு ஜெர்மனிலேருந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்படிங்களா ஐயா? ஆமாம், ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஃபோனை எடுக்கலை. அவர் ஏன் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லுங்கள். சத்தியமாக இது நடந்துச்சு. இதுக்கு 8 மணி நேரம் விசாரணை, காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். காலில் கேட்டார், சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் கேட்டார். மதியத்துக்கு பிறகு சாப்பிட்டு வந்துடுறீங்களா வெளில போய்? ஐயா இப்போ சாப்பிட வெளில போனோம்னா நான் மதிக்க மாட்டாங்க, வெளில மீடியாவில் இருக்குது, கேவலமாக நினைப்பாங்க. நான் பரிச்சைக்காக வந்திருக்கேன், ஏதாவது இங்கேயே கொடுத்து விடுங்க அப்படின்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். மதியத்துக்கு மேலே அவர்கிட்ட கேட்க கேள்வியும் இல்லை, அவர்கிட்ட சொல்ல பதிலும் இல்லை, எல்லாத்தையும் ஒப்பிச்சாச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கையை அப்படி முறிக்கிறாரு, நான் அப்படியே கையை கட்டுறேன். சங்கீத சுவரங்கள் 7 கணக்கான பாட்டு தான் உள்ள. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறப்ப கேட்குறப்ப என்ன பண்ணுறீங்க, எப்படி கட்சிக்கு வந்தீங்க? 2009 இங்கே நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ முத்துக்குமார் நான் இறந்து போனப்போ ஈழப்படுகொலை தாக்கம், அதன் வெளிப்பாடாக வந்தேன். அப்போ ஒரு கவிதை எழுதினேன். என்ன கவிதை சொல்லுங்கள்? சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சூரியன் உதிக்காவிட்டாலும், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவிக்கும் என் மக்கள் இன்னல்கள் தீர தமிழில் மலர்ந்தே தீரும் அப்படின்னோடனே, நல்லா இருக்கு உட்காந்துருங்க, போய் பேனா எடுத்து வர்றேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். பேனா எடுத்து வந்து சொல்லுங்கள், சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும் எழுதிட்டார். இதான் விசாரணை. அதனால் நாங்கள் அதெல்லாம் அஞ்சலை, பயப்படலை. நாங்கள் துணிவோடு தான் போனோம். நாங்கள் அதெல்லாம் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டோம். நாங்கள் களத்தை விட்டு வெளில போகலை. நாம் தமிழர் கட்சி 4 முறை பொதுத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கு. 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தலில் ஒரு தேர்தலையும் நாங்கள் வெற்றியை ஈட்டவில்லை. ஆனால் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு உயர்ந்து கொண்டிருக்கிறது. 1.1 நாங்கள் 8 விழுக்காடாக உயர்ந்திருக்கோம். வாக்கு காசு கொடுக்காது, பணம் இல்லாது, அதிகார பின்புலம் இல்லாது, ஊடக வெளிச்சம் இல்லாது, உழைக்கும் மக்கள் நாங்கள் கருத்துக்களை சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 4 தேர்தல் நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் சரி, கட்சி நிமிர்ந்து நிற்குது. 2026 இந்த தேர்தலில் தாவேகா முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல இருக்க மாட்டார். அடுத்த 6 மாசத்துல கட்சி கலகலத்து போகும். இடியப்பம் வைக்க கூட ஆள் இருப்பான், டிவிக்கு ஆள் இருக்க மாட்டேன். முடிஞ்சிருங்க கதை. ஒருவேளை கட்சி தப்பி தவறி விஜய் விபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். ஆனால் ஆளா கவலைப்படுற ஆள் அவராக தான் இருப்பார். இனிமேல் சட்டமன்றத்தில் வரை போகணுமே. உடனே சபாநாயகருக்கு அழைப்பை போட்டு, யார் சபாநாயகர்களா, நான் விஜய் பேசுகிறேன், நான் சபை நிகழ்ச்சிகளை பங்கேற்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், பிரியப்படுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நாற்காலியவும் அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு நாற்காலியை தூக்கிக்கிட்டு பனையூருக்கு வந்துருங்களேன், நம்ம காத்தோட்டமாக உட்காந்து இங்கே சபை நிகழ்ச்சியை எடுத்துக்கலாம். போக மாட்டார், ஒருபோதும் போக மாட்டார். கமலஹாசனுக்கு எந்த தகுதி இருக்குன்னு ஓட்ட போட்ட
4 விழுக்காடு மக்கள் கமலஹாசனுக்கு வாக்கு செலுத்தினார்கள். கமலஹாசன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அறிவாலயத்தில் எங்க இருக்காருன்னு பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பின்னாடி நிற்கிறாப்புல. ஏன் கரைஞ்சு போயிட்டாரு? நடிகன் வருவாங்க, வெற்றி பெற்றா இருப்பான், தோல்வி பெற்றா போயிடுவேன். நீங்க எந்த நடிகனும் ஒரு இயக்குனர் படத்தை நடிக்கிறான்னா அந்த இயக்குனர் படம் தோல்வி அடைஞ்சுன்னா மறுபடியும் நடிக்க மாட்டான், விட்டு போயிடுவான், வேற இயக்குனரை பார்த்துக்குவான். அது மாதிரி போட்டு பார்ப்போம், ஜெயிச்சா தொடர்ந்து இருப்போம், தோத்தா கிளம்பிடுவோம்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட அரசியலே. இதில் போன இடம் பூரா கூட்டம் கூடுது. கூட்டம் வரும். யாருக்கு கூட்டம் வரல? எந்த நடிகனுக்கு கூட்டம் வரல? எல்லா நடிகனுக்கும் கூட்டம் வந்திருக்கு. நான் பல இடங்கள் இந்த கதையை சொல்லிட்டு எனக்கே சலிச்சு போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மறுபடியும் சொல்லி தொலைவோம். ஆட்டுக்கார அலைமையில்னு ஒரு படம் வந்திருக்கும். நீங்கள்லாம் வயதானவங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு ஆடு முதன்மையான பாத்திரம் வகிக்குது. அண்ணாமலையில் உண்மையான ஆடு. அந்த ஆட்டை என்ன பண்ணுறாங்க, அதையும் கூட்டு போகிறாங்க படத்தோட ப்ரமோஷனுக்கு. அதை பார்க்க கூட்டம் வருது. எப்படி? அப்போ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார், ஆடு கம்பீரமாக தான் இருக்குது, மனிதர்கள் தான் மக்களாக மாறி போனாங்கன்னு. கூட்டம் வரும் நடிகனை பார்க்க. 4 தொலைக்காட்சி வாரத்தில் நாங்கள் பங்கேற்றுட்டு வீதிக்கு போனால் உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன், அந்த விவாதத்தில் பார்த்துருக்கேன். அந்த பொட்டிக்குள்ளே பார்த்தா ஒரு கவர்ச்சி. அப்போ 4 விவாதத்தில் பார்த்தா நம்மளே எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவர் 30 ஆண்டு காலமாக திரைப்படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அந்த படத்தில் பார்க்குற விஜய் தான் இந்த விஜய்ன்னு. படத்துக்குள்ள என்ன பண்ணுவார், ஒரே நேரத்தில் 100 பேரை அடித்து பறக்க விடுவார் படத்துக்குள்ள. நிஜத்தில் பவுன்சர் வந்துட்டாங்களா, மத்திய பாதுகாப்போட சென்னை காவல்துறை புசி வந்துட்டாரா, எல்லாரும் வந்து 4 பக்கம் நிற்கணும், அப்போ தான் வருவார். ஆனால் படத்தில் ஒரே ஆளாக போவார். அங்கே வேதநாயகம்னா பயம் அப்படின்னோடனே இவரும் பேசுவார். படம் வேற நிஜம் வேறு. படத்தில் 10 பேரை கொலை பண்ணலாம், படத்துக்குள்ளே கொலை பண்ணிவிட்டு வீதியில் சுற்றி திரியலாம். நிஜத்தில் ஒருத்த மேலே கை வச்சேன்னா உன் மேலே வழக்கை போட்டு 5 நாள் உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் என்ன ஆகும், நீ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போனால் கூட வழக்கை முடிச்சுட்டு வாம்பான். வாய்தான்னு நம்ம தாலி இருப்பான் 6 மாதத்துக்கு. படம் வேற நிஜம் வேற. படத்தில் நீங்கள் எப்படி படத்தை பார்த்தா பாரு, படத்தில் பின்னணி இசை இல்லாமல் பார்க்க முடியாது. பின்னணி இசை இல்லாமல் பார்க்க முடியாது. என்ன படம்ங்கிறது உண்மை இல்லை, கற்பனை. ஆனால் நிஜம் வேற, படம் வேற. நீ படத்துக்குள்ள இருக்காரு பாரு விஜய், அதை பார்த்துக்கிட்டு அந்த விஜய் இங்கே இருக்காரு நினைக்கிறேன். அந்த விஜய் இல்லவே இல்லை. அதை உணர்ந்து தெரியணும். வாக்கை வீணடிச்சிடாதீங்க. மறுபடி தவறான ஆட்கள்கிட்ட வந்து அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க. நல்லா வந்து அவர் வந்து கியூட்டாக இருக்காரு, அழகா இருக்காரு. அதுவும் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டால் நல்ல டான்ஸ் ஆடுறாராம். பிரபுதேவா, லாரன்ஸு, ராஜசுந்தரம் இவங்கெல்லாம் அவரோட நல்லா ஆடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜய் எப்படி நடந்த மாட்டதே அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அழகான முதலமைச்சர் வேணும். அழகான முதலமைச்சர் வேணும்னா ஆனளம் போட்டியில் அன்றாடம் நின்றுட்டுருக்கான். அவனை பூரா ஆக்கிடலாமா? அவன் 6 பேக் வச்சுருப்பான். நாட்டை ஆள ஒரு தகுதி வேண்டாமா? நாட்டை ஆள்வதற்கு தகுதி வேண்டாமா? இந்த மண்ணை மக்களை வந்து மேம்படுத்துவதற்கு ஒரு உயர்தர தகுதி வேணும். எவன் களத்திலே உழைக்கிறானோ, எவன் மக்கள் துயர் என்றால் துன்பம் என்றால் வீதிக்கு வந்து நிற்கிறானோ அவன் தான் தலைவன். சமரசங்களுக்கு ஆட்படாது, பேரங்களுக்கு விலை போகாது, களத்தில் கடைசி வரை நிற்பவன் தான் தலைவன். 15 ஆண்டாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது. நாம் தமிழர் கட்சி சாதாரணமாக வந்ததில்லை. எங்கேருந்து பிறகுது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு. அண்ணா வெளியேற்றப்படுறாரு, வெளியேற்றப்பட்டு தனி இயக்கம் பண்றாரு. அது திமுக. அதே திமுகவில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகாக கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. கருணாநிதி வந்து எம்ஜிஆர் வெளியேற்றுறாரு, எம்ஜிஆர் வெளியே வந்து இயக்கம், அது அதிமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் 90களோட தொடக்கத்தில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் முரண்பாடு. வைகோ வெளியேற்றப்படுற தனி இயக்கம், அது மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் 2 பேருக்கிடையான தனிப்பட்ட முரண்களில் பிளந்து பிரிந்து உருவான இயக்கங்கள். நாம் தமிழர் கட்சி அப்படி உருவானதில்லை. வரலாறு எங்களிடம் கையளித்தது.
காலம் கட்டளையிட்டது. 2009 மே 18 நாளில் கொத்து கொத்தாம் இன மக்கள் மொத்தத்தையும் கொண்டு குவித்து விட்டு அவ்வளவுதான் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு எந்த நாளில் ராஜபக்சே சிரித்தானோ சிங்கள ஓநாய்கள் இலங்கை வீதியிலே ஆனந்த கூத்தாடியதோ, உலகம் முழுக்க வாழ்ந்த இனமான தமிழர்கள் கூனை குறுகி போனோமோ, வீட்டை விட்டு வெளியேற முடியாது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தோமோ, அதே மே 18 குறிவைத்து யாது மூரே யாவரும் கேள் என்று உலகை நேசித்தோம், உலகை உறவனை கொண்டாடினோம். ஆனால் எங்கள் இனம் கொண்டடிக்கப்படுற வேளையில் எங்களை காக்க மீட்க யாரும் இல்லையே என்கிற தவிப்போடு எங்கள் பாட்டி கண்ணையின் நீதி கட்ட அதே மதுரை மாநகரில் உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்களை திரட்டி தமிழங்கிற தேசிய உணர்வுக்குள்ளே இந்த இனத்தை காட்டி நாம் தமிழர் என்று பெருமையத்தோடு நாங்கள் பிறந்தோம். இந்த 15 ஆண்டுகள பயணத்தில் துளி சமரசம் இல்லை. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிரிழந்த கோபுரம், ஸ்டெர்லைட், அணுவுல, அணுக்களி மையம் எல்லா உரிமைக்காகவும் எல்லா சிக்கலுக்குமா களத்தில் இருக்கோம். தானே புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம் எல்லா மக்கள் பேரிடர் காலத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் உதவி பண்ணியிருக்கோம். மக்களோட மக்களாக நின்றுருக்கோம். பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை தகர்த்து பணம் இல்லாத பஞ்ச பரார்களின் பிள்ளைகள் நாங்கள் அரசியல் பண்றோம். யார்கிட்ட காசு இருக்குது? யார்கிட்ட காசு இருக்குது? எங்கள் முன்னணிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் உங்களை பாருங்க, எந்த பின்புலம் இல்லாத பிள்ளைகள். உங்க வீட்டில் விடல பையனா இருப்பான், துடி போடு இருப்பான், அவன் வயதில் நிற்கணும். எல்லா கட்சியும் பாரு, இந்த கட்சியும் பாரு, எல்லா கட்சியும் பாருங்க, இந்த கட்சியும் பாருங்க. எங்களை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்கா?